திருச்சிற்றம்பலம். இப்போ வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு மூன்று நிறங்களிலே இருந்தாலும் இந்த மூன்றும் கூடுகிற போது இவற்றிற்கு வேறாகிய சிவப்பு நிறம் தோன்றுவது போல இந்த 4 வகையாகிய பூதங்கள் கலப்பில ஆன்மா என்ற ஒன்று தூள தேகமா தோன்றும் என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, பொதுவாக உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் பருத்தேன், நான் மெலிந்தேன், நான் கருத்தேன் சொல்கிறோமா இல்லையா? நான் ரொம்ப குண்டாயிட்டேயா, ரொம்ப கருத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ எதை சொல்கிறோம்? உடம்பை தான் சொல்கிறோம். அப்போ நான் என்று எதை சொல்லுகிறோம்? உடம்பை தான் சொல்கிறோம். எனவே தூள தேகமே ஆன்மா என்றல் பொருந்தும், தூள தேகமே ஆன்மா என்றல் பொருந்தும் என்று சொல்லக்கூடிய அவர்களை மறுப்பதற்காக என்ன செய்யறாரு? ஏது செய்யறார்? எனதுடல் என்றலின் ஆன்மா உளது, எனதுடல் என்றலின் ஆன்மா உளது. உயிர் உண்டு என்பதற்கு வேற வேற உதாரணம் சொல்லலாம். வேற எதையாவது சொல்லாம என்ன செய்யறாரு? எனதுடல் என்றலின் ஆன்மா உளது. முதல்ல சொன்னாரா இல்லையா? என்னது? இளது என்றலின் ஆன்மா உளது. இல்லைன்னு சொல்றதுனாலயே இருக்குது. அது மாதிரி எனதுடல்னு சொல்றதுனாலயே ஆன்மா இருக்கு. எப்படி இருக்கு? ஆன்மா உடம்புக்கு வேறாக ஒன்று உண்டு. எனதுடல் என்பதினாலேயே உடம்பிற்கு வேறாக ஆன்மா உண்டு. உடம்புக்கு வேறாக ஆன்மா உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டா, இங்க எனது உடல், எனது கை, யான் சிறுத்தேன், யான் பருத்தேன் என்று உடம்பின் தன்மையை உயிரின் தன்மையாக சொல்லுவது உபச்சாரம். ஐயா, என்னது? உபச்சாரம். காரணத்தை காரியமாகவும் காரியத்தை காரணமாகவும் சொல்றது என்னது? உபச்சாரம். நம்ம ஏற்கனவே பல உபச்சாரத்துக்கு என்ன உதாரணம்? உபச்சாரத்துக்கு என்ன நியாயம் அது? சேற்றிலே தோன்றுகிற செந்தாமரை, சேற்றிலே தோன்றுகிற செந்தாமரைன்னு சொன்னா அது என்னது? உபச்சாரம். கிழங்கிலிருந்து தோன்றுகிற தாமரைய சேற்றிலே இருந்து தோன்றுவது என்று சொல்வது உபச்சாரம். உபச்சாரம் இல்லையா? எங்க வருது? முதல் நூற்பால வருது. முதல் நூற்பால வருது. சரி விடுங்க, திருப்பி இங்கிருந்து அங்கெல்லாம் போக வேண்டாம். சரியா? எனவே அது உபச்சாரம். காரணம், கிழங்கு அந்த தாமரைக்கு, அந்த சேரு கிழங்குக்கு ஆதாரமாக இருப்பதனால சேற்றிலே தோன்றுகிற செந்தாமரை என்று சொல்வது உபச்சாரம்னு நம்ம பார்த்தோம். அது ரொம்ப விட எளிமையா. மாங்காய், மாங்காய் விற்கிறவர் என்னன்னு சொல்றோம்? மாங்காய் இங்க வாப்பான்னு கூப்பிடுறோம் இல்லையா? அவர் மாங்காய் என்ன? மாங்காய் விற்கிறவரை மாங்கான்னு கூப்பிடுறோம். அது உபச்சாரம். அவர் செய்யற தொழில அவர் மேல ஏத்தி சொல்றது ஒரு உபச்சாரம். அது மாதிரி காரியத்தை காரணமாகவோ காரணத்தை காரியமாகவோ சொல்வது உபச்சார வழக்கு. எனவே என் கை, எனது உடல், யான் சிறுத்தேன், யான் கருத்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் உபச்சார வழக்கே அன்றி வேறு இல்லை. இதுல யான் உடம்பு, யான் கை என்று கூறுவது இல்லை. யாராவது நான் தான் கை, எனதுன்னு சொல்றாங்களே ஒழிய யான் கை, யான் உடம்பு அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? எனதுன்னு சொன்னாவே என்னது? அதுக்கு கிழமைன்னு பேரு. பிரிதின் கிழமை, தற்கிழமை அப்படின்லாம் இருக்கா இல்லையா? தமிழ் இலக்கணத்துல இருக்காமா? கிழமைன்னு என்னது? உரிமை. உரிமை, உடைமை உடைய பொருள். எனது பேனா, எனது பேனா, எனது புத்தகம், எனது புத்தகம், எனது உடம்பு, என் உடம்பு சொல்றமா இல்லையா? அது என்னாச்சு? தற்கிழமை. எனதுன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? தற்கிழமை. என்னுடைய புத்தகம். அப்ப இந்த புத்தகம் நானா? நான் வேற.
புத்தகம் வேற. புத்தகத்துக்கு நான் உரிமை உடையவன். இந்த புத்தகத்துக்கு நான் உரிமை உடைய. எனது புத்தகம், எனது உடம்பு, எனது கை. தொடமா இல்லையா? எனது கை அப்படின்னா இப்ப கை நானா? இப்ப இந்த கைக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் என்னது? கிழமை சம்பந்தம். உரிமை உடையது எனக்கு, என்னால் இயக்கப்படுகிற கை, என்னால் இயக்கப்படுகிற கை. அப்ப தற்கிழமை. யான் கை யாராவது சொல்றோமா? யான் உடம்பு யாராவது சொல்றோமா? அப்படிதான் சொல்றோம். எனதுன்னு சொன்னாவே அது என்னது? கிழமை, தற்கிழமை உடையது. எனவே எனதுடல் அப்படின்னாவே உடம்புக்கு வேற, ஆன்மா உண்டியா. எனதுடல் என்றலின் ஆன்மா உலகு. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுட்பமா ஒரு சொல்லுதான். சொல்ல வச்சே மறுக்கிறார், சொல்ல வச்சே மறுக்கிறார். எனதுடல் என்றலின் ஆன்மா உள்ளது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ராகுவினது தலை, ராகுவினது தலைன்னு சொல்றாரு. அவ்வளவெல்லாம் வேண்டாம், அதை விட்டுருவான். சரி, பொழிப்புரை. என்பதி என்மனை என்றார் போல் என் கைகால் யாக்கை என நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. என்பதி என்மனை என்றார் போல் என் கைகால் யாக்கை என நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. என் பதி, பதினது பதி வீடு. அப்புறம் வேற ஏதாவது பொருள் இருக்கா? பிராணநாதா பழைய படத்துல எல்லாம் வரும். கணவன், மனைனா மனைவி, கணவன் மனைவி. சரியா? எனது கணவன், எனது மனைவி, என் பதி என் மனை, என் மனைவி என்னுடைய கணவன் என்பது போல, என்பது போல என்பது என்மனை என்றார் போல் என்னது? என் கை என் கால் என நிற்பது உளதாகலின். என்பதி அப்படின்னு சொன்னா ஈருடல் ஓர் உயிர் சொல்றமா இல்லையா? ஈருடல் ஓர் உயிர். அவருக்கு செஞ்சா எனக்கு செஞ்சமாரு, எனக்கு செஞ்சா அவருக்கு செஞ்சமாரு. நாங்க ரெண்டு பேரும் உடம்பு தான் வேற, உயிர் ஒன்று அப்படின்னு டயலாக் பேசலாம். ஆனா என்னது? நல்லா இருக்கும் போது இந்த டயலாக்கு நடக்கும். திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கு சடம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மட்டும் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும். அதே அம்மா கேட்கும், அவருக்கு மட்டும் சொல்லுவீங்க. நேற்று வரைக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப அப்படி இருந்தாங்க, அவருக்கு சொன்னா போதுங்க அப்படிம்பாங்க. இவங்க ரெண்டாவது சண்டை வந்துச்சுடா என்ன செய்வாங்க? அவருக்கு மட்டும் சொல்லிட்டு போறீங்க, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க. இப்ப என்னாச்சு? அந்த அந்யோன்யம் குறைஞ்சிருச்சு, நான் டயலாக் மாறிடும். அப்போ அதெல்லாம் அப்படி சொன்னாலும் அது வேற, இது வேற. நம்ம சொல்றோமா இல்லைங்களா? வாயும் வயிறும் வேற. அண்ணனும் தம்பியா இருந்தாலும் வாய் வயிறும் வேற. சொல்றோமா இல்லையா? அதான் என் மனைவி, ஐயோ நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு என்ன பேசினாலும் அது பொருந்தாது. இது இந்த உயிர் வேற, இந்த உடம்பு வேற, அந்த உயிர் வேற, அந்த உடம்பு வேற. அது போல என் கை என் கை என் கால். ஏன்னா கணவனும் மனைவியும் பார்த்தா நம்மால ரெண்டா பார்க்கவே முடியாது, அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. ஆனாலும் உண்மையில என்னது? வேற வேற. உண்மையில வேற. அதே மாதிரிதான் உடம்பு உயிரும் கணவனும் மனைவி மாதிரி அவ்வளவு அந்யோன்யமா இருக்கும். நல்ல கணவன் மனைவி அப்படி ஒரு அடை போட்டுக்கணும். இதுல இல்ல, நம்ம என்ன செய்யணும்? ஒரு அடை போட்டு பொருள் பார்க்கணும். நல்ல கணவனும் நல்ல மனைவியும் போல. ஏன்னா சில பேர் சொல்ல நாங்களும் அப்படி இல்லையே அப்படின்னு எடுத்துக்காட்டே தகராறாயிடும் இல்லையா? எடுத்துக்காட்டு மறுக்கப்பட்டால் கருத்து மறுக்கப்படும் இல்லையா? ஆனால் எடுத்துக்காட்டு சொல்லும் போது என்ன செய்யணும்? ஒரு அடை நல்லா நல்ல கணவனும் நல்ல மனைவியும் போல என்னுடைய உடம்பு, என்னுடைய கை, என்னுடைய கால் உயிர் சொன்னாலும் உயிர் வேற, உடம்பு வேற. அது அதனுடைய நெருக்கத்தினால ஒன்னா நிக்குது.
கணவனும் மனைவி ரொம்ப நெருக்கமா, ரொம்ப, ஏன்னா அவர்களுக்குள்ள இவருக்கு ஒரு துன்பப்பட்டா அவர் துன்பப்படுவா, அவளுக்கு ஒரு துன்பம்னா இவரு துன்பப்படுவார், அவர் ஒரு நல்லா இருந்தா இவர் நல்லா இருப்பான். அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள எல்லாமே ஒண்ணுதான் இல்லைங்களா. ஒரு வீடுன்னு இருந்தா என்ன இருக்கும், மகிழ்ச்சினா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி, துன்பம்னா எல்லாத்துக்கும் துன்பம். வருமானமா இருக்கட்டும், செலவா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், எல்லாமே வீட்டுல எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு வருவதுதான் இன்னொருவருக்கு அனுபவமா இருக்கும். அதுக்காக ரெண்டு பேரும் ஒன்னா ஒண்ணு. அது போல உடம்புக்கு வருவது உயிருக்கு வரும், உயிருக்கு வருவது உடம்புக்கு வரும் இல்லையா. இப்ப தலை வலிக்குது, தலைவலி எதுக்கு, உடம்புக்கு. உயிர் என்ன ஆகுது, டல்லாயிருக்கு. இருப்பா ரொம்ப தலைவலியா இருக்கு, ஏன்னா உடம்போடு எப்படி இருக்குது, அப்படியே பிரிப்பின்றி நிற்கிறது. பிரிப்பின்றி இருப்பது எது போல, கணவனும் மனைவியும் போல, நல்ல கணவனும் நல்ல மனைவியும் போல. அது போல இது எப்படி இருக்குது, பிரிப்பின்றி இருக்கிறது. ஆனாலும் ரெண்டும் உண்மையில நல்லா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா வேற வேற. என்பதி என்மனை என்றார் போல, இது உதாரணம். என்றார் போல என் கை இயல்கால் என நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம், அதுவே அன்வாமாம். சரி, இங்க எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ கணவனும் மனைவியும் ஒன்னா இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் நம்ம தனித்தனியா பார்க்கிறோம். ஆனா உடம்பையும் உயிரையும் அப்படி பார்க்கிறவங்க இருக்கிறாங்களான்னா இல்லை இல்லையா. படிக்கிற நாமளே பார்க்கறது இல்லை, மற்ற ஆளெல்லாம் விட்டுருங்க, நாமளே பார்க்கறோமா, பார்க்கறது இல்லை. எனவே கணவனும் மனைவியும் வேறு வேறாக பார்ப்பது போல உடம்பையும் உயிரையும் வேறு வேறாக பார்ப்பவர் ஒருவரும் இல்லை. எனவே இது பொருத்தமுடையதல்ல, பொருத்தமுடையதே இல்லை அப்படின்னு யாரு மறுக்கிறா, உலகாயதர் மறுக்கிறாங்க. அதற்கு என்ன செய்யறாரு, வெண்பா செய்யறாரு. எனது என்ற மாட்டில் எனதலாது, எனதலாது உணதலாத உன் கைகால் யாக்கை எனதென்றும் என் அறிவு என்றும் உரைத்தினி நெற்றிகான் உன்னில் அவை வேறாம் உணர். எனதலாது எண்ணாது, எனதலாது எண்ணாது, அதாவது இயற்கையாய் அன்றி செயற்கையாய் உன்னை வந்து அடைந்த பொருள்கள் எல்லாம். நமக்கு ஒரு பொருள் வந்து சேருது, இப்ப புத்தகம், இது இயற்கையா எங்கூடவே இருக்கா. இப்போ ஒரு நாள் ஒரு பணம் கொடுத்து வாங்கியிருப்போம். ஒரு வீடு என்ன செஞ்சிருப்போம், நம்ம பிறக்கும் போது வீட்டோடையா பிறந்தோம், பின்னாடி ஒரு காசை சேர்த்து ஒரு வீட்டை கட்டியிருப்போம். அப்போ அது நமக்கு வேறானது என்பது நமக்கு தெரியுதா இல்லையா. எனதலாது, எனதலாதுன்னா என்னது, என்னுடையது என்று இயற்கையாவே என்னோட, இந்த உடம்பு எப்படி இருக்கு, இயற்கையாவே எங்கூட இருக்கு. ஆனா என்னை சேர்ந்த பொருள் எல்லாம் செயற்கை, ஒரு கால எல்லையில வந்து சேருது, ஒவ்வொன்றும் ஒரு கால எல்லையில வந்து சேருது. எனவே செயற்கையாய் என்னை வந்து அடைந்த பொருள், மனைவி, மக்கள், இவற்றை நான் என்ன செய்யறேன், நானு நினைக்கிறது இல்லை. நினைக்கிறேன்னா அது வேறதான், என்னதான் இருந்தாலும் மனைவி வேறதான், மக்கள் வேறதான், வீடு வேறதான், செல்வம் வேறதான், எல்லாமே வேற. ஏன்னா அது எப்போ வந்துச்சு, எதுல ஏதோ ஒரு காலத்துல என்னை வந்து சேர்ந்தது. அதனால எனதலாது எண்ணாது, எனது என்ற மாற்று, எனது என்ற மாற்று. ஆனா நான் ஒரு கால எல்லையில என்ன செய்யறேன், போய் சேர்றேன். எதோட, மனைவியோட, மக்களோட, வீட்டோட, செல்வத்தோட, இதெல்லாம் நான் என்ன செய்யறேன், இடையில போய் சேர்றேன். இது எனக்கு எப்பவுமே வரல, ஒரு கால எல்லையில எனக்கு என்ன வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு. குறிப்பிட்ட வயசுல திருமணம் ஆச்சு, மனைவி வந்தா. அப்புறம் குறிப்பிட்ட வயசுல குழந்தை பிறந்தது, குழந்தை வந்தது. அப்புறம் குறிப்பிட்டதுல ஒரு செல்வம் வந்துச்சு, அப்புறம் ஒரு வீடு கட்டணும். அப்படியே நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது, அடுத்தடுத்த படிநிலைக்கு போகுது. இதெல்லாம் இடையில இடையில வருது, இடையில இடையில வருது. இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன சேர்ந்துட்டோம், ஒண்ணு சேர்ந்தாச்சு. இப்ப இதை நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுதா, இப்போ அதோட என்ன ஆயிட்டோம், அப்படியே ஐக்கியம் ஆயிட்டோம். இது இடையில வந்ததுன்னு தெரியுமா, தெரியும். என்னுடையது இல்ல தெரியுமா, தெரியும். ஆனா இன்னைக்கு அதை ஏத்துக்க முடியுமா, ஏன், அதோடய வாழ்ந்தாச்சு. சொல்றேன் இல்லைங்களா. அது மனைவி எப்படி இருந்தாலும் சரி, கணவன் எப்படி இருந்தாலும் சரி, முன்ன பின்ன இருந்தாலும்
வாழ்ந்தாச்சு. இப்போ ஆள் இல்லைன்னா வீட்டுல ஒரு ஆள் திட்டிக்கிட்டாவது இருக்குமே, எங்கடா அந்த ஆளை காணோம்? சொல்றமா இல்லையா? ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு சத்தமாவது கேட்டுட்டு இருக்குங்க. அந்த ஆள் ஏதோ 3 நாள் போயிட்டாரு. அது இல்லாம அது இல்லாம எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குதுங்க. எதையாவது நின்னு சொல்லிட்டாவது இருப்பான் அவன். ரொம்ப மரியாதையா சொல்லுவாங்க. ரொம்ப எதாவது சொல்லிட்டாவது இருப்பான். ஆளை காணாம், எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? என்னது கஷ்டமோ நஷ்டமோ அதோட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, வாழ்ந்து பழகணும்னா இப்ப அதை பிரிச்சு நம்மளால பார்க்க முடியல. வீட்டையும் மனைவியையும் மக்களையும் செல்வத்தையும். இப்ப புத்தகம் இருக்கிறது, ஒரு புத்தகம்னா நமக்கு தெரியும், இடையில வந்தது, கேட்டோம்னா ஐயா இந்தாங்க வச்சுக்கணும் கொடுத்துருமா. என்னதுங்க, படிக்கிறோமோ இல்லையோ பத்திரமா வீட்டுல இருக்கட்டும், நம்ம வீட்டு இருக்கட்டும். அதை எப்படி கொடுக்கறது? அதான் ஒண்ணுது இல்லைன்னு தெரியுமே, குடியானா கொடுக்க முடியாது. ஏன்னா என்னது, அதாவே ஆயிட்டோம் நம்ம, அதாவே ஆயிட்டோம். அதான் இங்க சொல்றாரு, எனதலாது என்னாது எனது என்ற மாட்டு. அது எனதுன்னு ஆயிடுச்சு. எது எதெல்லாம் இடையில இடையில நமக்கு வந்துச்சோ அதோடையே வாழ்ந்து அதெல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு, எனது என்று ஆயிடுச்சு. உணதலாத உணதலாத இதுல என்னது, நீயா இல்லை, உனது இல்லாததோடு உனக்கு உறவு வந்து அதுவாகவே நீ மாறிய பிறகு அது என்ன ஆகி போச்சு, இப்போ உன்னுடையதுன்னு ஆனதுனால இப்ப என்ன ஆக முடியாது, அதோடையே நீ வாழ்ந்து பழகிட்ட. உணதலாது உன் கைகால் யாக்கை. இப்ப இந்த கை காலெல்லாம் அப்படிதான். எப்படி உனக்கு இது சேர்ந்தது தெரியுது, இதோட சேர்ந்தது தெரியல. ஏன்னா பிறக்கும் போதே உன் கூடவே வந்துருச்சு. அதனால உனக்கு இப்போ சேர்ந்தது தெரியல. ஏயா தெரிஞ்சு சேர்ந்ததையே உன்னால விட முடியல. தெரிஞ்சு சேர்ந்துச்சு, அதையே உன்னால விட முடியல. தெரியாம சேர்ந்ததை நீ விட போறியா? விட மாட்ட. அதுக்காக அது நீ ஆயிருவியா? நீ ஆயிருவியா? ஆக மாட்ட, நீயே ஆக மாட்ட. எனவே உன் கைகால் யாக்கை, உனதல்லாத உன் கைகால் யாக்கை, நீ அல்லாத உனது கையே, நீ அல்லாத உனது காலு, நீ அல்லாத உன்னுடைய உடம்பு என்றதெல்லாம் என்று கைகால் யாக்கை என்று எனது என்று அதெல்லாம் நான் தான், நான் தான் கை, நான் தான் காலு, நான் தான் உடம்புன்னு நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். என் அறிவு என்றும் உரைத்தினே நிற்று. என்னது, அந்த அறிவு தான் நான், இந்த உடம்பு தான் நான் என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய். உன்னில் அவை வேறாம் உணர். நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உடம்பு நீ அல்லை. பரபக்கத்துல இதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். பரபக்கத்துல யாருக்கா ஞாபகம் இருக்காமா? அருமையான ஒரு உதாரணம். தூள தேக ஆன்மா இல்லை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவார். பரபக்கத்துலம்மா பாட்டை சொன்னா பிடிச்சிருவீங்களா? அதாவது கோயிலுக்கு போனோம், அதுதான் பூஜைக்கெல்லாம் போயாச்சு. முடிஞ்ச உடனே லைன்ல நிற்கும் போது சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. சக்கரை பொங்கலை கொடுக்குறாங்க. அது என்னாச்சு, கொதிக்க இருக்குது. சக்கரை பொங்கலை கொதிக்க இருக்குது. வாங்கின உடனே என்ன செய்யறோம், ஓ அப்பா அப்படின்னு கையை மாத்தி மாத்தி ஊதி சாப்பிட்றோம் இல்லையா? அந்த சக்கரை பொங்கல் சூட்டை எது தாங்கல, இந்த கையே தாங்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுல வச்சு என்ன செய்யறாங்க, நெருப்பை வச்சு எரிக்கிறாங்க. சத்தமில்லாம படுத்திருக்கிறையே தம்பி, இந்த உடம்பு தான் நான் சொன்னீங்கன்னா நேத்து சக்கரை பொங்கல் சூட்டையே உன்னால தாங்க முடியல. இந்த உடம்பு தானே நீ? ஆமா. நேத்து உடம்பு இருந்ததா? இருந்தது. இன்னைக்கு உடம்பு இருக்குதா? இருக்குது. நேத்து சக்கரை பொங்கலை கையில வாங்கிட்டு ஊன்னு கத்தினியே, இப்ப வச்சு நெருப்புலயே வச்சு எரிக்கிறாங்க. என்னையா சத்தமில்லாம படுத்திருக்கிற? அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும், எந்திரிச்சு ஓடி இருக்கணுமா இல்லையா? ஏன் ஓடல?
உடம்பு தான் ஆன்மானா நேற்று உடம்பு இருந்தது, இன்னைக்கும் உடம்பு இருக்கிறது. நேற்று அந்த சின்ன சூட்டையே உன்னால தாங்க முடியல, இன்னைக்கு எவ்வளவு பெரிய சூட்டை வச்சு நெருப்புல வச்சு எரிக்கிறாங்க, சத்தமில்லாம படுத்திருக்கு. என்ன வேறுபாடு? நேற்று உடம்புக்குள்ள உசுறு இருந்துச்சு, சூட்டை தாங்க முடியல, இன்னைக்கு உடம்புக்குள்ள உசுறு இல்லை, சூடே தெரியல. புரியுதுங்களா? அப்போ உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று உண்டு. நேற்று அது உடம்புக்குள்ள இருந்துச்சு, இன்னைக்கு உடம்புக்குள்ள இல்லை. பரவக்கத்துல அருமையான உதாரணம் இது. கூல தேகமே ஆன்மா என்ற கருத்தை மறுப்பதற்கு அருமையா இந்த உதாரணத்தை வச்சிருப்பார். இதுல சித்தியார்ல பரவக்கத்துல. சரி, எனவே தூள தேகம் என்ன கிடையாது, ஆன்மா அல்ல, ஆன்மா அல்ல என்று மறுக்கிறார். சரி, மூணாவது கூறு ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய 5 பொறிகள் என்னது? 5 பொறி எது? மெய்வாய்க்கண், மூக்கு, செவி. இல்லைங்களா? மூக்கு, செவி. அந்த 5 பொறிகள் ஞானேந்திரியங்கள் 5ஐ அறிகிறது. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5ஐ அறிகின்றன. எனவே அறிகின்றன அப்படின்னாவே அதுக்கு என்ன இருக்குது? அறிவு இருக்கு. அறிவு இருந்தா தானே அறிய முடியும். எனவே 5 பொறிகளே ஆன்மா. நீங்க முதல்ல சூனிய ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்க, சரி. தூளதேகம் ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்க, சரி. ஆனா இந்த உடம்புக்கு வேறாக 5 பொறிகள் உண்டு. அந்த 5 பொறிகள் 5 புலன்களையும் அறிகிறது. எனவே 5 பொறிகளே ஆன்மா, 5 பொறிகளே ஆன்மா. எனவே இந்திரியங்களே ஆன்மா என்பதுதான் பொருந்தும். சொல்லுவாங்க யாரு? உலகாயுதரில் ஒரு சாரர். உலகாயுதரில் ஒரு சாரர் இந்திரிய ஆன்மவாதி. முதல்ல சொன்னவன் தூள தேக ஆன்மவாதி, இப்ப இந்திரிய தேக ஆன்மவாதி. இந்திரியமே தேகம், அதுதான் ஆன்மா. இந்திரிய தேக ஆன்மவாதி. இந்திரியங்கள்னா ஆன்மான்னு சொல்றவன். சரிங்களா? அவனை மறுப்பதற்கு என்ன செய்யறாரு? ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது. ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது. ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது. இதுவும் அதே தான். என்னது? ஏற்கனவே 2 சொன்னமா இல்லையா? இளது என்றலின் ஆன்மா உளது. இளதுன்னு சொன்னதுனால ஆன்மா இருக்குதுன்னாரு. எனதுடல் என்றலின் அவன் கருத்தை சொல்லி அவனை மறுக்கிறது, வேற கருத்தையெல்லாம் சொல்றது இல்லை. அவன் என்ன செஞ்சான்? 5 பொறிகளும் 5 புலன்களை அறிவதினாலே ஆன்மா என்ற 5 புலன்கள்னா ஆன்மா, 5 பொறிகள்னா ஆன்மா. சொல்றது யாரு? அதே மறுப்பு. என்ன மறுப்பு? 5 பொறிகள் 5 புலன்களை அறிவதினாலே ஆன்மா இவற்றிற்கு வேறாய் ஒன்று உண்டு. புரியுதா? அவன் எதை சொல்றானோ அதையே சொல்லி அதை மறுக்கிறது. ஒரே சொல்லு மட்டும். என்னது? வேறாய். வேற என்னது? 5 பொறிகளும் 5 புலன்களை அறிவதினாலே இவற்றிற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு. சரியா? ஏன்னா அதான் 5 அறியும் சொல்லிட்டிய. 5ம் 5 அறியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒன்னதான் அறியும். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? 5 அறியறியா இல்லையா? நீ 5 அறியறியா இல்லையா? இப்ப காது பாக்குது, காது கேக்குது. எதுக்கு கேக்குது? இப்போ ஆன்மா தான் கேக்குது. காதை கொண்டு ஆன்மா கேக்குது, கண்ணை கொண்டு ஆன்மா பார்க்குது, மூக்கை கொண்டு ஆன்மா நுகர்கிறது. 5 பொறிகளையும் வச்சுட்டு பயன்பெறுகிற வேற ஒன்று உண்டு. என்ன? 5 தான் ஆன்மான்னு சொன்ன என்ன ஆகணும்? 5 வேற வேற. கண்ணை பார்க்கறது வேற ஆன்மா, காதுல கேட்கறது வேற ஆன்மா, மூக்குல நுகர்றது வேற ஆன்மா, நாக்கில் சுவைப்பது வேற ஆன்மா. அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? வேற வேறையா தெரியணும். என்ன ஆகும்? எல்லாம் ஒன்னா நின்னாவே விளங்க மாட்டேங்குது. 5 5ஆ நின்று
அதையெல்லாம் எங்க போய் விளங்குறது இல்லையா? எனவே ஐம்பொறிகள் அறிதலின் ஆன்மா என்ற ஒன்று இவற்றிற்கு வேறாய் உண்டு. ஒளிப்பறை பாருங்க. ஐம்புலனாகிய சப்த பரிச ரூப ரசகந்தங்களை இந்திரியங்கள் ஒன்று அறிந்து ஒன்று அறியாமையின் இவ் ஐந்து நாளும் ஐம்பயனையும் அறிவது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. ஐம்புலனாகிய ஐம்பொறிகள் சொல்லிட்டாரு. எது? மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லிட்டாரு. ஐந்து புலன்கள் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம். இங்க சொல்ல ஐம்புலனாகிய விடயங்கள் ஐந்து பொறிகளின் விடயங்களாகிய சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கண்டம். இந்த அஞ்சு எதுக்கு? அஞ்சு பொறிகளுக்கு விடயம். அஞ்சு பொறிகளுக்கு அஞ்சு விடயம். அஞ்சு விடயம். மேல சொன்ன அஞ்சையும் இங்க அஞ்சு விடயம் சொல்லிட்டார். அஞ்சு பொறின்னு சொல்லிட்டார். அதை விரிக்கல. இங்க விடயத்தை விரிக்கிறார். விடயத்தை ஐம்புலனாகிய சப்த பரிச ரூப ரச கந்தங்களை இந்திரியங்கள். என்ன இந்திரியம்? ஞானேந்திரியம். ஞானேந்திரியத்தின அஞ்சு. ஐந்து ஞான இந்திரியங்கள் ஒன்று அறிந்து ஒன்று ஒன்றை அறிந்து ஒன்று ஒன்றை அறிந்து கண்ணு உருவத்தை தான் காணும், காது சப்தத்தை தான் கேட்கும், மூக்கு நாற்றத்தை தான் நுகரும். அப்போ ஐந்தும் ஐந்து பொறிகளை தனித்தனியே அறியும். ஒன்று ஒன்றைத்தான் அறியும், ஒன்று மற்றொன்றை அறியாது. இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அப்படியே கூட்டி வச்சுக்கணும். அப்பதான் இந்த பொழிப்புரை புரியும். நம்ம எல்லாருக்கும் பாட்டை படிப்போம், பொழிப்புரை படிப்போம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? பொருள்ல நிக்க மாட்டோம். பொருள்ல நின்று பழகணும். எப்பவுமே சூத்திரங்களை படிக்கிற போது படிக்கும் போதே அது என்ன சொல்லுது என்பதை புரிஞ்சுக்கிட்டா மறக்காது. நீங்க குருட்டு மனப்பாடம் பண்ணோம்னா மறந்து போகும். மனப்பாடம் பண்றதுங்கிறது ஒண்ணு. அது எப்படி செய்யணும்? பொருள் புரிஞ்சு மனனம் பண்ணினா எந்த காலத்தும் மறக்காது. புரியுதுங்களா? எனவே ஐம்புலனாகிய சப்த பரிச ரூபரசகந்தங்களை இந்திரியங்கள் ஒன்று அறிந்து ஒன்று அறியாமையின். ஒன்று அறிந்து ஒன்று அறியாமைன்னு என்னது? ஒன்று ஒன்றைத்தான் அறியும், மற்றவற்றை அறியாது. அதுக்குரிய விடயத்தை தான் அறியும், வேற எந்த விடயத்தையும் அறியாது. ஒன்று அறியாமையின் இவ் ஐந்து நாளும். ஐந்து நாளும் எந்த ஐந்து நாளும்? ஐம்பொறிகள் ஐந்தாளும் ஐம்பயனையும். பயனது விடயம். ஐந்து பொறிகளினாலும் ஐந்து விடயங்களையும் அறிகின்ற ஒன்று உண்டு. அறிகின்ற ஒன்று உண்டு. அதுவே அவ்வான்மாவாம். அதுவே அவ்வான்மாவாம். இப்போ ஒரு அரசன் இருக்கிறானா அவனுக்கு 5 மந்திரி இருப்பாங்க. இப்போ முதலமைச்சர் இருக்கிறார், ஒரு பொதுப்பணித்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், போலீஸ் அவரே வச்சிருப்பாரு. வேற வச்சுக்கங்க ஒரு 5 துறை, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு துறை இருக்கிறது. இந்த 5க்கும் 5 அமைச்சர் இருப்பாங்க. இந்த 5 பேருக்கு என்ன தெரியும்? அந்தந்த துறையில இருக்கிற செய்திகளை வாங்கி யார்கிட்ட போய் கொடுப்பாங்க? முதலமைச்சருக்கு கொடுப்பாங்க. முதலமைச்சருக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சது அந்த அமைச்சருக்கு தெரியாது, அந்த அமைச்சருக்கு தெரிஞ்சது இன்னொரு அமைச்சருக்கு தெரியாது. இவங்க 5 பேரும் கூடி 5 பேர்த்தினாலும் பெறுபவர் யாரு? அவர் தான் முதல்வர். இதே அறிவுடைய பொருளை வச்சு நம்ம சொல்றோம் உதாரணத்துக்கு. புரியுதுங்களா? அது அந்த கரணத்துக்கு இந்த உதாரணம் சொல்லுவார். அந்த கரணத்துக்கு 5 அமைச்சர். இறைவன் நம்ம ஆன்மா எது? அரசன். ஆன்மா அரசன். இந்த இந்திரியங்கள் 4 அமைச்சர். அது பின்னாடி வரும். அதே இதுக்கும் பொருந்தும். எது? 5 பொறிகளும் ஒரு அமைச்சர் போல. இது ஒன்றை வாங்கி யார்கிட்ட கொடுக்கும்? ஆன்மாட்ட கொடுக்கும். ஆன்மா 5ஐயும் வாங்கி வச்சுக்கும். 5ஐயும் வாங்கி அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தானே ஒழிய இந்த பொறிகளுக்கோ புலன்களுக்கோ அனுபவம் இல்லை. எனவே இந்த 5ஐயும் கொண்டு 5ஐயும் அறிகிற ஒன்று உண்டு. எனவே இவற்றிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு.
சரி, எனவே அதுக்கு வெண்பா பாருங்க. ஒன்றறிந்து ஒன்றறியாதாகி உடல் மன்னி அன்றும் புலனாய் அவ்வஞ்செழுத்தை ஒன்று அறிதல் உள்ளதே ஆகில் அதுவே நீ தனித்தனி கண்டு உள்ளல் அவ ஒன்று அல்லை ஓர். ஒன்றறிந்து ஒன்றறியாதாகி உடல் மன்னி அன்றும் புலனாய் அவ்வஞ்செழுத்தை ஒன்று அறிதல் உள்ளதே ஆகில் அதுவே நீ தனித்தனி கண்டு உள்ளல் அவை ஒன்று அல்லை ஓர். உடல் மன்னி உடல் மன்னி உடல் மண்ணின உடலில் மன்னி உடலில் மண்ணினது நிலை பெற்று உடம்புல நிலை பெற்று ஒன்றறிந்து ஒன்று அறிந்து ஒரு பொறியின் வழியாக ஒரு விடயத்தை அறிந்து ஒன்று அறியாதாகி ஒன்று அறிந்து ஒன்று அறியாதாகி அப்படின்னு என்னது ஒரு ஒரு பொறியின் வழியா ஒரு விடயத்தை அறியும், ஒரு பொறி வழியா வேற விடயத்தை அறியாது. அந்தந்த பொறி அந்தந்த விடயத்தை தான் அறியுமே என்று இந்த பொறி அந்த விடயத்தை அறியாது. ஒன்றை அறியும், ஒன்றை அறியாது. அப்ப அதற்குரிய விடயங்களை தான் என்ன செய்யும்? அறியும். ஒன்று அறியாதாகி அன்றும் புலனாய் அன்றும் புலனாய், அதாவது தம்முள் மாறுபட்ட புலன்களாகிய அவற்றை புலனாய் அறிகின்ற புலன்களை அறிகின்ற அவ்வஞ்செழுத்தை. அஞ்செழுத்து எது? அந்த இந்திரியங்களினுடைய தொழில்பாடுங்கிறார். இங்க போன பாட்டுல அஞ்செழுத்துன்னு எதை சொன்னாரு? ஆன்மாவை சொன்னார். இங்க என்ன செய்யறாரு? தொழில்பாடு, ஐந்து பொறிகளினுடைய தொழில்பாடு. ஏன் இங்க அஞ்சு எழுத்துன்னு சொல்றாரு? தொழில்பாடும் அஞ்சு எழுத்தால தான் நிகழும். சரியா? அஞ்சு எழுத்து என்ன செய்யுது? அந்த கரணங்களை இயக்குகிறது. அந்த கரணங்கள் இந்திரியங்களை இயக்குகிறது. அப்ப இந்திரியங்களுடைய இயக்கத்திற்கு ஐந்து எழுத்து ரொம்ப முக்கியமானது. எனவே அந்த ஐந்து எழுத்து இந்திரியங்களின் தொழிற்பாட்டை ஒன்று அறிதல், இந்த தொழிற்பாட்டை கொண்டு அறிகின்ற ஒன்று என்னது? ஒன்று உண்டு. அறிவதாகி ஒரு பொருள் உளதே ஆகில் இவற்றிற்கு வேறாகி ஆன்மா என்ற ஒன்று உண்டு. எனவே அதுதான் நீ, அந்த ஒரு பொருளே நீ. அவை தனித்தனி கண்டு உள்ளல். இந்திரியங்கள் என்ன செய்து? தனித்தனி கண்டு, ஒரு நேரத்துல ஒன்றை அறிந்து, ஒன்றைத்தான் அறியும், இன்னொன்றை அறியாது. அதை விட முக்கியம், நான் அறிகிறேன் என்று அறியாது. அறியும்போது எப்படி அறியாது? நான் அறிகிறேன் என்று இந்த இந்திரியங்கள் விடயத்தை அறியாது. புரியுதா? விடயங்கள் அறியும், ஆனா நான் அறிகிறேன் அறியுமா? கண்ணு நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நுகர்கிறேன் அறியுமா? அறியாது. எனவே அவை தன்னையும் அறிய மாட்டா, தன்னால் அறியப்படுகிற பொருளையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. ஏன் அறியாது? அறிவே கிடையாது. முதல்ல அறிவே கிடையாது. எனவே அவை தனித்தனி கண்டு உள்ளல் ஒன்று அல்லை ஓர். ஒன்று அல்லைன்னு என்னது? இந்த இந்திரியங்களால் உணரப்படுகிற விடயமும் ஆன்மா அல்ல, இந்திரியங்களும் ஆன்மா அல்ல. இவற்றிற்கு வேறான ஒன்று உண்டு. அதை ஓர்னது ஓர்பாயாக, உணர்வாயாக ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பொறிகளை கொண்டுதான் அறியும், ஐந்து புலன்களை தான் அறியும், இதன் பயனை அறியும். ஆனா இந்த அஞ்சு விடயங்கள் ஆன்மா அல்ல. எனவே இந்திரியம் ஆன்மா அல்ல என்பதை இங்கே காட்டுகிறார். சரி, 4 ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது. இப்ப 3 பேர் பார்த்தாச்சு. சூக்கும தேக ஆன்மவாதி, சூனிய தேக ஆன்மவாதி, தூள தேக ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி. இப்ப எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு நுட்பமா வருது. புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றவன் முதல்ல, அப்புறம் தூள தேகம் தான் ஆன்மான்னு சொல்றவன் ரெண்டாவது, அப்புறம் இந்திரியம் எப்படி இருக்கு? தூள தேகத்துக்கு உள்ள இருக்கு.
இப்போ மூணாவது என்ன வந்துட்டு, நாலாவது சூக்கும தேகம். சூக்கும தேகம்தான் ஆன்மா. எனவே சூக்கும தேக ஆன்மவாதி, சூக்கும தேக ஆன்மவாதி. இப்ப நாலாவது ஆளு குறியட்ட காயமே ஆன்மா. அவனை மறுப்பதற்கு ஒடுக்கம் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது. ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது. ஒடுக்கம்னா என்னது? கனவு. ஒடுக்கம் என்பது கனவு. கனவு நிகழ்வதினாலே ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அதுக்கு பொழிப்புரை என்ன செய்யறாரு பாருங்க. நனவின்கண் கனவு கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும் நிற்பதுளதாகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. நனவின்கண் கனவு கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும் நிற்பதுளதாகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. ஒடுக்கத்தின்கண் நிகழ்ந்தவற்றை மயங்கி அறிதலின். ஒடுக்கத்துல நிலைக்கிறது என்னது? கனவுல. எப்படி அறியுது? மயங்கி அறியுது. ஏதோ எங்கேயோ போனேன், யாரோ ஒருத்தர் வந்தாரு, ஏதோ சொன்னாரு, எனக்கு யாரு வந்தாங்கன்னு தெரியல, ஆனா என்னமோ சொன்னார். அப்போ ஒரு காட்சி மட்டும் எப்படி தெரியுது? தெளிவில்லாம நிகழ்கிறது. சில நேரத்துல நல்லா தெளிவாவே தெரியும். அவர் வந்தாரு, சொன்னாரு, இங்க போனேன், இவரை பார்த்தேன் அப்படின்னு சில நேரத்துல தெரியும். பெரும்பாலும் கனவுல தெரியாது. அப்போ தெரியறதெல்லாம் கனவா இல்லையா அப்படின்னு கேட்டா இன்னொரு கேள்வி. இங்க பொதுவாகவே கனவுல நிகழ்கின்ற காட்சிகளை நம்புறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது கனவு பற்றிய நிறைய ஆராய்ச்சி எல்லாம் இருக்குது. இப்போ கனவுல நடந்ததுன்னா என்னென்ன வந்தா நல்லது, என்னென்ன வந்தா கெட்டது, இப்படி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி இருக்கு. அதுக்கு நமக்கு ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம். ஆனா பொதுவா நமக்கு ஒரு கருத்து உண்டு. விடியற் காலையில கனவு கண்டா பழிக்கும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை உண்டு. நல்ல கனவு வந்தா அதுக்கு மேல தூங்கக்கூடாது. நல்ல கனவு வந்தா அதுக்கு மேல தூங்கக்கூடாது. கெட்ட கனவு வந்தா தூக்கம் வராது. நீங்க தூங்க நினைச்சாலும் தூக்கம் வராது. அது வேற. ஏன்னா இது எதற்கு சொல்றேன்னா, பெரிய புராணத்துல சான்று இருக்கு. பெரிய புராணத்துல சான்று இருக்கு. கண்ணப்ப நாயனார் புராணத்துல சிவகோசிரியார் கனவுல பெருமான் போய் அவனுடைய அறிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியுவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு நீ அறி என்று அருள் செய்தார் என்று கனவுல சொன்னதுக்கு அப்புறம் சிவகோசிரியார் அதுக்கப்புறம் தூங்குறார். தூங்காததுக்கு காரணம் நல்ல கனவு வந்தா தூங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அது போக இன்று நான் உனக்கு காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கண்ணப்ப நாயனாருடைய அன்பை பெருமானே நீ மறைந்து நின்று பார், நீ செய்கிற அன்புக்கும் அவன் செய்கிற அன்புக்கும் வேறுபாட நீ அறிவாய் என்று பல்காலம் ஆகமம் பூசை செஞ்ச சிவகோசரியாருக்கு பெருமானே கனவுல நாயனாருடைய பக்தியின் திறத்தை சான்றிதழ் பண்றார். அது சான்று யார் கொடுக்கறது? பெருமானே கொடுக்குறாருன்னா பார்த்துங்க இல்லையா. சில இடங்கள்ல தான் இறைவன் தொண்டர்களுடைய அன்புக்கு நேரடியாக சான்று சொல்வார். நேரடி சான்று. இந்த இடத்துல கண்ணப்ப நாயனாருடைய பக்திக்கு அன்புக்கு சிவகோசரியார் கனவுல போய் சான்று சொல்லுகிறார். அதுபோல சங்கிரியார் கனவுல போய் நம்பி ஆரூரருடைய புண்ணியத்தை சர்டிஃபைட் பண்ணுவார். சாரும் தவத்து சங்கிலிகள் சால என்பால் அன்புடையான் மேருமலையின் மேம்பட்ட தவத்தினான். அவன் தவம் எப்படிப்பட்டது? மேருமலையே அவன் அந்த புண்ணியத்துக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சங்கிலியார் கனவுல போய் சொல்றாரு. அவருடைய புண்ணியத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். மேருமலையின் மேம்பட்ட தவத்தினான் சாலை என்பால் உன்னை வேண்டினான். அவன் உன்னை வேணும்னு என்கிட்ட கேட்டுட்டான், நான் இல்லைன்னா சொல்ல முடியாது, இல்லைன்னா சொல்ல முடியாது, எனவே நீ அவனை மனமுடிப்பாயாக என்று சங்கிலியார் கனவுல போய் பெருமான் சொல்லுவார். இது மாதிரி சில இடங்கள்ல அந்த கனவு பற்றிய செய்திகள் பெரிய புராணத்துல இருக்கு. இப்போ விடியற் காலையில கனவு காண்பதற்கும் மற்ற நேரங்களில் கனவு காண்பதற்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. இது கொஞ்சம்
செய்தி வெளியிருந்தாலும் சும்மா அந்த தொடர்புடைய பற்றி ஒரு சிந்தனை. இந்த சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் இல்லைங்களா? சாக்கரம் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இது நமக்கு எப்போ நிகழும்னு கேட்டால் 2 தடவை நிகழும். உறக்கத்துக்கு போகிற போதும் விழிக்கிற போதும். இப்போ உறக்கத்துக்கு போகிற போதை நம்ம படுத்து தூங்கணும். படுத்துன்னா தூக்கம் வராது, கொஞ்சம் நேரம் ஆகும். சில பேர் படுத்துன்னா தூங்குவாங்க, சில பேர் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்குவாங்க. அப்போ சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி அப்படியே இங்கேருந்து புருவ நடுவில் இருந்து கண்டத்துக்கு வந்து இதயத்துக்கு வந்து நாபிக்கு வந்து மூலாதாரத்தில் போய் உயிர் கிடக்கும். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நேரம் உறக்கத்தில் இருக்கணுமோ பேருறக்கத்தில் இருக்கணுமோ உயிர் அப்படி கிடக்கும். அதன் பிறகு பெருமான் என்ன செய்கிறாரு, திருப்பியும் மூலாதாரத்தில் இருந்து ஒவ்வொரு படியாக மேலே ஏற்றுவார், ஒவ்வொரு படியாக மேலே ஏற்றுவார். அப்போது உறக்கத்துக்கு போகிற போதும் ஆன்மா கண்டத்துக்கு வரும், கனவு காணும். விழிக்கிற போதும் கண்டத்துக்கு வரும், கனவு காணும். இப்போ கனவு காண்றதுக்கு 2 நேரம் வாய்ப்பு இருக்கிறது. நம்மளாம் பகல்லையே கனவு காணுவோம், அதெல்லாம் வேற. அந்த கனவு இல்லை, சரியா? பொதுவாக இயல்பாக தூக்கத்துக்கு போகிற போது ஒரு கனவு, விழிக்கிற போது ஒரு கனவு. அந்த கருவிகள் ஒடுங்குகிற நிலை இல்லை. பொதுவாக இரவு நாம் உறக்கத்துக்கு போகிற போது இந்த கண்டத்துக்கு உயிர் வருகிற போது அந்த கனவு பெரும்பாலும் நம் நினைவு பற்றி வரும். நம்ம தூங்க போகும்போத என்ன நினைப்புல போறோமோ அந்த நினைப்பை சார்ந்து தான் அந்த கனவு வரும். ஏன்னா இன்னும் அப்படியே இருக்கும், அந்த தொடர்ச்சி இருக்கும். நம்ம விழிப்பு நிலையில படுக்க போகும்போத என்ன நினைப்புல போறோமோ அதனுடைய சார்பு இருக்கும் இல்லைங்களா? மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கனவுக்கு போவோமா இல்லையா? போகும்போது எப்படி இருக்கும்? பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே கண்ணை தூக்கிட்டு இருப்போம், ஆனால் பாடம் கேட்டு. ஏன்னா நனவுல இருக்கும்போது பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தோம், அப்படியே கருவி ஒடுங்கிருச்சு. இப்போ பாடம் நடக்கிற மாதிரியே இருக்கும். எங்கேயோ பாடம் நடந்தது, நம்ம எங்கேயோ கனவுல பாடம் கேட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த சார்பு அப்படி இருக்கும். ஆனா பாடம் விளங்காது, என்ன நடத்துறாங்கன்னு புரியாது. ஆனா எப்படி இருக்கும்? ஏதோ டேப் ரெக்கார்டர் ஓடிட்டு இருக்கிற மாதிரி அவர் ஏதோ ஆசிரியர் அப்படியே பாடம் நடத்திட்டு இருப்பார். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் கனவு. அப்புறம் அங்கிருந்து உறக்கத்துக்கு போயிட்டா வேலை, அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை, நிம்மதியா தூங்கலாம். கனவுல இருக்கிற போது அது கொஞ்சம் அப்படியே நடத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? அது போல நம்ம இரவு உறங்கு போகிற போது என்ன சிந்தனையில் இருக்கிறோமோ அந்த சிந்தனையின் தொடர்ச்சி கனவுல வரும். அதனால அந்த கனவு என்பது நம்ம கணக்குல கொள்ளக்கூடாது. நீங்க சந்தோஷமா தூங்கலாம், வருத்தமா தூங்கலாம், இல்லை ஏதோ சினிமா பாட்டு கேட்டுட்டு தூங்கணும்னா சினிமா பாட்டு அப்படியே வரும். ஒரு தேவாரம் கேட்டுக்கிட்டு தூங்கினோம்னா அந்த தேவாரம், ஒரு பாடம் கேட்டுக்கிட்டு தூங்கணும்னா அந்த பாட தொடர்புலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த கனவு நமக்கு கணக்கில் கொள்ள வேண்டியது இல்லை. ஆனால் உயிர் படங்களுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி மேலே வருகிற போது எல்லா வேலையிலும் இல்லை, சில வேளைகளில் நம் சிந்தனைக்கு எட்டாத, அதுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, நம்ம பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, நினைச்சதும் இல்லை, அதுக்கும் நம்ம சிந்தனைக்கும் தொடர்பே இல்லாத பல புதிய சிந்தனைகள், செய்திகள், காட்சிகள் எல்லாம் கனவுல வரும். அதான் விடியற் காலை வேலை. விழிக்கிற நேரத்துல உயிர்ப்படங்களிலே ஓய்வு பெற்ற பிறகு படிப்படியா மேலே ஏறி வரும். அப்ப வருகிற செய்திகள் ஒரு வேளை இறைவனால் நமக்கு உணர்த்தப்படலாம். நமக்கு ஏதோ ஒரு செய்தியை பெருமான் சொல்லணும்னா அப்படி அங்க சொல்லலாம். அதுக்காக எல்லா கனவும் பொருள் புரிந்ததான்னா எனக்கு தெரியல, அந்த ஆராய்ச்சி நமக்கு தெரியாது. ஆனா நூல்களிலே சொல்லப்பட்டிருப்பது போல நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு. அப்ப அதை முழுமையா நம்ம என்ன செஞ்சிட முடியாது, தள்ளியும் வச்சிட முடியாது. அதுக்காக எல்லா கனவுக்கும் நாம் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு அதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? ஏன்னா முதல்ல இந்த இறைவனது மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும். சரிங்களா? நம்ம இதுல திருவூர் பயனில் சொல்ற மாதிரி பார்வை என வந்த மக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி என்று சொல்லுவார். அப்படின்னு என்னது? குருநாதனுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. குருநாதன் பார்வை விலங்கு, நம்மெல்லாம் காட்டு விலங்கு. இறைவனது மொழி நமக்கு புரிவதில்லை, குருநாதனுக்கு புரியும். அதனால இறைவனது குறிப்புகளை உணர்ந்தவர்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள்.
குறிப்பை உணராதவங்கெல்லாம் அஞ்ஞானியா இருக்கிறாங்க. அப்போ அவன் சொல்லுகிற கருத்து நமக்கு சரியா வாங்கிக்க கூடியதா இருக்குமான்னு தெரியல. சில செய்திகள் நமக்கு குறிப்புகளா வரலாம், வந்தாலுமே அவன் சொல்லுகிற நோக்கத்துல நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா, அது நமக்கு வாங்கக்கூடியதா இருக்குமான்னு தெரியல. ஆனா அந்த கனவு என்பது அங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் இது கனவுன்னு வந்ததுனால அங்க போயிட்டோம். சரி, இங்க வந்துருவோம். எனவே அந்த கனவு ஒடுக்கம் அறிதலின் நனவின் கண் கனவு கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும் உளது நிற்பதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. அதாவது கனவுல நிகழ்ந்தவற்றை அறிகின்ற சூக்கும தேகமே ஆன்மா. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா படிமுறையில் நமக்கு எத்தனை சட்டை? 5 சட்டை. என்னென்ன சட்டை? கஞ்சுக சரீரம் 5 சட்டை. 5 சட்டை. 5 சட்டைக்கும் அவத்தை எத்தனை? 5 அவத்தை. அவத்தை 5, சட்டை 5. 5 அவத்தையிலையும் ஆன்மா அந்த 5 சட்டையில நிற்கும். புரியுதுங்களா? முதல்ல கீழே இருந்து மேலே போனாலும் சரி, மேலே இருந்து கீழே வந்தாலும் சரி. சரியா? முதல்ல என்னது? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். தூள தேகம், சூக்கும தேகம். அடுத்தது குணசரீரம். அடுத்தது காரண சரீரம், கஞ்சுக சரீரம். காரண சரீரம், கஞ்சுக சரீரம். சரியா? அப்போ உயிர் படங்கள்ல கஞ்சுக சரீரம்னா நிற்கும் ஆன்மா. இதெல்லாம் போர்டு எழுதி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? 5 அவத்தையிலையும் ஒவ்வொரு சட்டை கூடும். இது விரிவா நமக்கு 4வது நூற்பால சித்தியார்ல சொல்றார். 4வது நூற்பால சித்தியார்ல சொல்றார். இப்போ நமக்கு தூள தேகம், இப்போ நாம் இருக்கிறோம், தூள தேகத்தில் இருக்கிறோமா இல்லையா? 5வது அவத்தை. 5வது அவத்தை சட்டை. 5வது சட்டை அவத்தை. 5வது அவத்தை என்னது? நனவு. நனவுல இருக்கிறோம். தூள தேகம்னா என்னது? எல்லா பொறியும் கூட்டியாச்சு. சரி, இங்கிருந்து கீழே இறங்கியாச்சு. ஒரு சட்டை கழுன்றோம். என்னது? தூள தேகம் மறந்து போகும். ஆன்மா எதோட நிற்கும்? சூக்கும தேகத்துல நிற்கும். 4வது இடம். கீழே இருந்து வந்தீங்கன்னா 4வது இடம். கீழே இருந்து மூலாதாரம், நாபி, இதயம், கண்டம், புருவ நடுவுல 5 சட்டை. சரிங்களா? கண்டத்துல 4வது சட்டை. 4 சட்டைனா ஒரு சட்டை மட்டும் இல்லை. எந்த சட்டை இல்லை? தூள தேகம் கிடையாது. மீதி 4 சட்டையும் கூடி நிற்கும். அப்ப வெளிப்புறமா கடைசி சட்டை இது சூக்கும சரீரம் தான். சரியா? அங்கிருந்து இதயத்துக்கு வந்துட்டா 3 சட்டை தான், குணசரீரம் தான். கீழே வந்துட்டீங்கன்னா கஞ்சுக சரீரம். 5வது தான் காரண சரீரம். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம். காரண சரீரம் என்பது மாயை. கஞ்சுக சரீரம் என்பது என்னது? நீ எஞ்சி நிற்கிற 6 தத்துவம். எதுல? வித்யா தத்துவத்துல 6 இருக்கா இல்லையா? வித்யா தத்துவத்துல மொத்தம் எத்தனை? 7. அதுல முதல் சரீரம் என்னது? காரண சரீரம். காரண சரீரத்துக்கு என்ன தத்துவம்? எல்லாம் கனவுக்கு இப்பவே போயாச்சு. எல்லாம் எந்த நிலையில நடத்தணும்னா அந்த நிலையில நின்றுதான் பாடம் கேட்கணும். அப்படியா? சுத்தத்தை நடத்தினா சுத்தத்துல நின்றுதான் கேட்போம். அப்படியா? அப்படி கேட்டாதான் பரவாயில்லையே. சொல்லுங்க. காரண சரீரத்துக்கு எதுமா தத்துவம்? சொல்லுங்க. நோட்டை கிட்ட பார்த்தாவது சொல்லுங்க. எங்கேயாவது எழுதி வச்சிருப்பீங்கல்ல? அது தெரிஞ்சா நான் ஏன் இருக்கிறேன்? அப்படியா? மாயை காரண சரீரம் என்பது
வித்யா தத்துவத்தில் இருக்கிற மாயை. மாயைங்கிற தத்துவத்தை கூட்டுனா ஆன்மாவுக்கு சட்டை காரண சரீரம். மீதி 5 சட்டையை கூட்டுறாரா இல்லையா? என்னது? கஞ்சுக சரீரம் 5. கால நீதி கலை வித்தை அராகம் 5 கூடினா கஞ்சுக சரீரம். 5 வந்தா கூடவே என்ன வந்துடும்? புருடன் வந்துடும். 5ன்னு சொன்னாவே 5 சேர்ந்துட்டு என்னாச்சு? புருடன் ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சு? 6. இப்ப எது முடிஞ்சுது? வித்யா தத்துவம் முடிஞ்சுது. 7 முடிஞ்சுதா இல்லையா? மாயை ஏற்கனவே சொல்லியாச்சு. மீதி இருக்கிற 6 வந்துருச்சு. இதுக்கு என்ன சரீரம்? கஞ்சுக சரீரம். 6 தத்துவம் சொன்ன 5 தான் கணக்குல சொல்லணும். பஞ்சகஞ்சுகன் 5 தத்துவங்கள் கூடினா புருடன். எனவே தத்துவம் எத்தனை? 6. சரியா? அடுத்தது குணசரீரம். சித்தம் 3வது சேரும். அதுக்கு குணசரீரம்னு பேரு. குணசரீரம்னு பேரு. அடுத்தது சூக்கும சரீரம் 8. இது பக்கத்தை எடுத்தாச்சு. தேடி பக்கத்தை எடுத்தாச்சு. மனம் புத்தி அகங்காரம் தன்மாத்திரை 5. மொத்தம் எத்தனை? 8. அடுத்தது தூள சரீரம், தூள தேகம். மீதி எல்லா தத்துவம் வந்துருது. 25 எத்தனை? 25 45 சரி, தேடி எடுங்க. சரியா? தூள தேகம் இப்ப 8 சூக்கும சரீரத்துல 8 தத்துவம். சூக்கும சரீரத்துல 8, தூள சரீரத்துல எஞ்சி நிற்கின்ற எத்தனை? கூட்டுங்க பார்க்கலாம் முதல்ல இருந்து. சொன்னீங்களா 15ன்னு? 15 மொத்தம் கூட்டினா 36 வருதா? அவ்வளவுதான். ஆன்ம தத்துவம் 24. அது 8 சொல்லியாச்சு. மீதி எத்தனை? 15 தான். ஓப்பா சரியா? தூள தேகத்துக்கு 15 தத்துவம், சூக்கும சரீரத்துக்கு 8, மனோன்மை 8லயே 1 போயிருமே. இல்ல சித்தம் இருக்கா இல்லையா? 9 போச்சுன்னா 14 தான் வரும். 8 1 9, 9 5 15. சரிதான். 9 இதுல 15 24. மேல தூள தேகம், இது கஞ்சுக சரீரம், காரண சரீரம். சரி, இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டை. துரியாதீதத்துல ஆன்மா காரண சரீரத்தோடு நிற்கும். துரியாதீதத்துல என்னது? காரண சரீரம் அது மட்டும்தான் இருக்கும். காரண சரீரம் மட்டும் இருக்கும். உந்திக்கு வருகிற போது கஞ்சுக சரீரம். 3வது வந்தா இதயத்துக்கு வருகிற போது குணசரீரம். கண்டத்துக்கு வரும்போது சூக்கும சரீரம். புருடனுக்கு இங்க புருவ நடுவுக்கு வருகிற போது தோள சரீரம். இது பின்னாடி அந்த காரணத்துல விரிவா இருக்கு. சரியா? சரி, இங்க இதை வச்சுக்கங்க. இப்போ ஆன்மா சூக்கும தேகமே ஆன்மா. கனவுல நிகழ்ந்தவற்றை அறிகிற சூக்கும தேகமே ஆன்மா. கனவுல நிகழ்வற்றை அறிகின்ற. ஒரு வழியா முடிவு பண்ணி வந்துட்டீங்களா அப்படிங்கிற பா. எனவே அந்த சூக்கும தேகமே ஆன்மா. அது எப்படி அடிக்கிறது? கனவுல மயங்கி அறிகின்ற அதனை என்ன வேண்டியதில்லை, தெளிவாக அறிகிற ஆன்மான்னு சொல்ல முடியாது. ஆன்மா நனவிலிருந்து கனவிற்கு செல்லுமாறும்
அங்க நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் மீளவும் என்ன ஆகிறது? இதுக்கு வருதா இல்லையா? ஸ்தூல தேகமாக நனவுல கண்டத கனவுல சொல்லாது, கனவுல கண்டத நனவுல சொல்லாது. சரியா? அப்போ ஆன்மா சூக்கும தேகம் தான் ஆன்மான்னு சொன்னா ஸ்தூல தேகத்தை எது இயக்குகிறது? சூக்கும தேகம் தான் இயக்குகிறது. புரியுதா இல்லையா? ஏன்னா 5 பொறிகள் இயக்குவது சூக்கும தேகம், ஸ்தூல தேகத்தை இயக்குவது சூக்கும தேகம். அப்ப சூக்கும தேகம் தான் ஆன்மான்னு சொன்னா நனவுல நடந்தத கனவுல அறியணும், கனவுல அறிந்தத நனவுல அறியணும் இல்லையா? ஆனா நனவுல நடந்தது கனவுல வர்றதில்லை, கனவுல இருக்கிறது நனவுல வர்ற, ரெண்டு வேற வேறையா இருக்கு. நம்ம சொல்ற மாதிரி அந்த இடத்துக்கு நான் போனதே இல்லைங்க. சிங்கப்பூர்லாம் கனவுல வருது, நாம போனதும் இல்லை பார்த்ததும் இல்லை. ஆனா சிங்கப்பூர் எதுல வருது? கனவுல வருது. எங்க போனா நம்ம? இன்னொன்னு, அது சிங்கப்பூர்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அந்த ஊருக்கே நான் போனது இல்லைங்க, அவர் யாருன்னே தெரியல, அவரெல்லாம் வராரு, வராரா இல்லையா? சரி, அவரு அதை தான் தெளிவா தெரியுதான்னு கேட்டா தெரியல. அப்ப நனவுல நடந்தது கனவுல தெரிய மாட்டேங்குது, கனவுல நிகழ்ந்தது நனவுல தெரிய மாட்டேங்குது. இப்ப சூக்கும தேகம்தான் ஆன்மான்னு சொன்னா அது தூள தேகத்துல அது என்ன செய்யணும்? தெளிவா தெரியணும் இல்லையா? அப்போ இங்க நடக்கிறது அங்க தெளிவா தெரியல, அங்க நடக்கிறது இங்க தெளிவா தெரிவதில்லை. எனவே இது அந்த சூக்கும தேகம் ஆன்மா என்று சொல்வது பொருந்தாது, பொருந்தாது. கொஞ்சம் உங்களுக்கு புரியுதா? 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 புரியலையா? புரியுற மாதிரி எனக்கு தெரியல, ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தேன். சூக்கும தேகம் ஆன்மான்னு தெரிஞ்சா அங்க நடந்தது என்ன தெரியணும்? தூளத்துல தெரியணும். சரியா? ஆனா இங்க நடக்கிறது அங்க தெரியணும். ஏன்னா ஆன்மா ஒண்ணுதானே, ஆன்மா ஒண்ணுதானே. அப்ப ஆன்மா இப்ப இவர் தான் இயக்குறாருன்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு கௌசிக் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவனை நான் இயக்குகிறேன், நான் சொல்றதை அவன் கேட்கறான்னா அவன் செய்யறதெல்லாம் எனக்கு தெரியணும், என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியணும். அவன் செய்யறது எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? நான் ஒழுங்கா இயக்கலன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்போ இயக்குகிற பொருள் கீழே இருக்கிறது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரிஞ்சிருக்கணும். இப்ப தூள தேகத்தை எது இயக்குகிறது? சூக்கும தேகம் இயக்குகிறது. ஆனா இது சூக்கும தேகம்னா ஆன்மான்னு சொன்னீங்கன்னா ஐம்புலனையும் ஆன்மா அறியணும், தூள தேகத்தையும் அறியணும். ஆனா அறியுதா? அறியல. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லை. சரிங்க, இப்போ இதை அப்படியே வச்சுக்கங்க. திருப்பி இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், இவற்றிற்கு வேற ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு சொல்றீங்களா இல்லையா? எதுக்கு வேற? சூக்கும தேகத்துக்கு வேறாக ஒரு ஆன்மா உண்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாது, இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கக்கூடாது. உங்களோட அறிவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு ஒரு கேள்வி நான் தனியா கேட்கிறேன். சரியா? பாடத்துல இதை வைக்க வேண்டாம். சரியா? இப்போ சூக்கும தேகம் தூள தேகத்தை இயக்குது, அதனால இது அறியணும்னு சொல்றீங்களா இல்லையா? சூக்கும தேகத்தை இயக்குகிற ஆன்மா ஒன்று இதற்கு வேறாக உண்டு, அப்படிதான் நாம சொல்றோம். நம்ம கருத்து என்னது? சூக்கும தேகத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்படித்தானே இப்ப மறுக்கிறோம், மறுப்பதானம்மா மறுக்கிறோம். சரி, இப்போ இந்த ஆன்மாவை எதை இயக்குகிறது? சூக்கும தேகத்தை இயக்குது, ஐம்பொறி இயக்குகிறது, தூள தேகத்தை இயக்குது. அப்ப நனவுல நடந்ததும் கனவுல நடந்ததும் ஆன்மா ஒரே மாதிரி அறியணுமா இல்லையா? அறியுதா? ஏன் அறியல? அவனை மறுக்கிறதுக்கு நம்ம அதை தானே சொல்றோம். புரியுதா இல்லையாம்மா? அந்த மறுப்பு நமக்கு பொருந்துமா பொருந்தாதா? தூள தேகம்தான் கீழே இருக்கிறவற்றை இயக்குகிறது. எனவே ஆன்மான்னு அவன் சொன்னா இது இயக்குனா கீழே நடக்கிறதெல்லாம் தெரியும்னு சொல்றீங்க. தெரியல, அதனால சூக்கும தேகம் ஆன்மா இல்லைன்னு மறுக்கிறீங்க. சரிங்க, சூக்கும தேகம் ஆன்மா இல்லை. அப்ப எது ஆன்மா? இதற்கு வேற ஒரு ஆன்மா ஒன்று உண்டு. இந்த ஆன்மா தான் என்ன செய்யுது? எதை இயக்குது? சூக்கும தேகத்தை இயக்குதா? ஐம்பொறி இயக்குதா?
ஸ்தூல தேகத்தை இயக்குதா இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி எரியணுமா இல்லையா? நனவுல நடந்தது கனவுல தெரியணும், கனவுல நடந்தது நனவுல தெரியணும். தெரியணுமா இல்லையா? தெரியணுமா இல்லையா? தெரியுதா? அப்புறம் அவனுக்கு அதே தானே சொன்னீங்க நீங்க. நனவுல நடந்தது கனவுல தெரியல, கனவுல நடந்தது நனவுல தெரியல, எனவே சூக்கும தேகம் ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்க. சரி, அப்படியே வச்சுக்குவோம். இப்ப இதுக்கு வேற ஒரு ஆன்மா இருக்கு. அப்ப அது என்ன செய்யணும்? இவனுக்கு என்ன சொன்னீங்களோ அது உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? அப்படியா இருக்கு இல்லையே? அப்புறம் எப்படி ஆன்மா இதுக்கு நீங்க மறுப்பு சொல்றீங்க? ஓ, ரெண்டு பேர்த்த கேள்வி கேட்கிறேன். இவர் சொல்ல அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அப்ப நீ சொல்லு, எனக்கும் தெரியாதுங்க. புரியுதா? அப்படித்தானே இருக்குது இது. இந்த கேள்வி அப்படித்தானே இருக்கு. அவன்கிட்ட கேட்கும் போத கனவுல நடந்து தெரிந்ததா? இல்லைங்க, சரியா தெரியலைங்க. சரி, நனவுலையாவது தெரியுதா? சரியா தெரியல. அதனால சூக்கும தேகம் ஆன்மா கிடையாதுயா. சரிங்க, அப்போ வேற என்னங்க? இதுக்கு வேற ஆன்மா உண்டு. சரி, அப்பா வேற ஆன்மா உண்டு. இப்ப சொல்லுங்க, நனவு நடந்தது சரியா தெரியுதா? தெரியலைங்க. கனவுல நடந்தது தெரியுதா? தெரியலைங்க. அப்புறம் நீ என்னையா சொன்ன? நீ என்னமோ பதில் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நீ சொல்றது எதையா சொல்ற? அதையே தான் சொல்லிட்டு இருக்கிற. அப்படிதான் இருக்கு. அப்ப இதா பதில்? இல்லப்பா, இந்த கேள்வி புரியுதா இல்லையா? ரொம்ப அருமையான கேள்வி இது. புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு எதை மறுக்கிறோமோ அந்த மறுப்பு நமக்கும் வரும். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு என்ன விடைன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இது ஆன்மா என்பது இதற்கு வேற உண்டு, ஆன்மாவுக்கு இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணம் அவத்தைப்பட்டு அறியும் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஆன்மா அவத்தைப்பட்டு அறியும். அவத்தை என்கிற போது அது அறிவுல மாறுபாடு நிகழ்ந்துகிட்டு இருக்கும். கருவி கூடும் குறையும். அவத்தைப்படுவதற்கு காரணம் அதுல ஆணவ மலம்னு ஒண்ணு இருக்கு. மாயா கருவிகள் கூடும் குறையும். கூடுகிற போது கொஞ்சம் அறிவு விளங்கிட்டு வரும், குறைகிற போது அறிவு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் ஆன்மாவுக்கு இலக்கணம் பின்னாடி சொல்றோம் நாங்க. ஆன்மாவுக்கு இலக்கணம் பின்னாடி சொல்லுகிறோம். ஆன்மா என்பது இவற்றிற்கு வேறாய் உண்டு, அது ஆணவ மலத்தோடு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை விளக்குறதுக்கு மாயைகளான கருவிகள் கூட்டப்படும். அறிவிகள் கூடுகிற போது அறிவு விளங்கிக்கிட்டே வரும், கருவி குறைய குறைய அறிவு குறைஞ்சிக்கிட்டே வரும். இது ஆன்மாவின் இலக்கணம். புரியுதா இல்லைங்க? பின்னாடி வர செய்தி. ஆனா ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அது பொருந்தும். புரியுதுங்களா? அது ஆன்மாவின் இலக்கணம் தான். ஏன் ஆன்மா அவத்தைப்பட்டு அறியும் என்பதுதான் அதுக்கு இலக்கணமே. அவத்தைப்படும்னு என்ன அர்த்தம்? அப்படிதான் அறிவு அப்படியே மயனும் பார்க்கும், நல்லாவும் பார்க்கும். அது கருவி கூடுனா நல்லா பார்க்கும், கருவி குறைய என்ன ஆகும்? அப்படியே மயக்கத்துல தான் இருக்கும், மயக்கத்துல தான் இருக்கும். எனவே ஆன்மாவின் இலக்கணம் அது. புரியுதுங்களா? சரி, வெண்பா பாருங்க. அவ்வுடையில் நின்றுயிர்ப்ப ஐம்பொறிகள் தாம் கிடப்ப செவ்விதின் அவ்வுடலில் சென்றடங்கி அவ்வுடலில் வேறு ஒன்று கொண்டு விளையாடி மீண்டு அதனை மாறல் உடல் நீயல்லை மற்று. அவ்வுடலில் நின்றுயிர்ப்ப, அவ்வுடலில் நின்றுயிர்ப்ப. அவ்வுடல், அவ்வுடல் இவ்வுடல் ரெண்டு சொல்றாரா இல்லையா? அவ்வுடல் இவ்வுடல். அவ்வுடல்னா என்னது? இவ்வுடல்னா அவ்வுடல்னா செய்மை சுட்டு தூள தேகம், இவ்வுடல்னா அண்மை சுட்டு சூக்கும தேகம். அவ்வுடலில் நின்று உயிர்ப்ப, அதாவது பரு உடம்புல நின்று செயல்பட்டு தொழில்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வுடலில் நின்று உயிர்ப்ப ஆன்மா அன்று என்று விளக்கப்பட்ட தூள தேகம். ஏற்கனவே மறுத்தாச்சு, தூள தேகம் ஆன்மா இல்லைன்னு மறுத்தாச்சு. அந்த உடம்புல நின்றுட்டு என்ன செய்யுது? அனுபவங்களை செய்து கொண்டு இருக்கிறது. ஐந்து பொறிகளின் வழியாக. ஐம்பொறிகள் தாம் கிடப்ப, ஐம்பொறிகள் தாம் கிடப்ப. அந்த தூள தேகத்துல இருந்துகிட்டு ஐந்து பொறிகள் ஐந்து விடயங்கள் ஐந்து கொண்டு இருந்தது. இப்போ என்ன கிடக்குது? கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்? செயல் இல்லாம கிடக்குது. எது கிடக்குது?
5 பொறிகள். அந்த உடம்பும் பொறிகளும் எப்படி கிடக்குது? செயலற்று கிடக்குது. ஏன் கிடக்குது? இங்க கனவுக்கு வந்துருச்சு. கனவுக்கு வந்ததுனால பொறிகளெல்லாம் தொழிற்படாம கிடக்குது. சரியா? தூள தேகமும் தொழிற்படாம கிடக்குது. இப்ப ஆன்மா எதோட நிக்குது? சூக்கும தேகத்துல நிக்குது. ஐம்பொறிகளை விட்டாச்சு. ஐம்பொறிகளை விட்டாச்சு. எதை விட்டுருச்சு? தூள தேகத்தை விட்டுருச்சு. எனவே ஐம்பொறிகள் தாம் கிடப்ப அடங்கி. அடங்கினது புற செயல்பாடு இல்லை. புற செயல்பாடு இல்லை. புற செயல்பாடுகள் எதுவுமே இல்லாம அவ்வுடலில் தாம் கிடப்ப செவ்விதின். செவ்விதின் இயல்பாக, கனவுல இயல்பாக அவ்வுடலில் சென்று, அவ்வுடலில் சென்று அப்பருவுடலுக்கு உள்ளே சென்று, உள்ளே சென்று அவ்வுடலில் வேறு ஒன்று கொண்டு விளையாடி. உடம்புக்குள்ள போய் வேறு ஒன்றை பிடிச்சிக்கிட்டு விளையாடு. அதில் அந்த சூக்கும தேகத்தை பிடிச்சிக்கிச்சு. தோள தேகத்துக்கு உள்ள போய் என்ன செய்துச்சு? சூக்கும தேகத்தை பற்றி கொண்டு என்ன செய்யுது? அங்க விளையாடிட்டு இருக்குது. தொழில்பட்டு கொண்டு இருக்கிறது. தொழில்பட்டு கொண்டு இருப்ப மீண்டும் அதனை மாறல். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றது? திருப்பியும் வெளியே வந்துடுது. தூள தேகத்தை வந்து பிடிச்சிக்குது. அப்படியே கேட்டு திருப்பி விருக்குன்னு முடிச்சு பாக்குதா இல்லையா? ஆடா தூங்கிட்டு மாட்டிருக்குது அப்படின்னு என்ன செய்யுது? விழிச்சு பாக்குது. நீ உடல் அல்லை, நீ உடல் இல்லை. எனவே நீ என்னது? அந்த சூக்கும தேகம் ஆக மாட்டாய். சூக்கும தேகம் ஆக மாட்டாய். நீ மற்ற இவற்றிற்கு வேறானவன். தூள தேகத்தை பிடிக்கும், ஐம்பொறியை பிடிக்கும், சூக்கும தேகத்துக்கு போகும். திருப்பி என்ன செஞ்சிடும்? அப்படியே ஐம்பொறியை பிடிக்கும், தூள தேகத்தை பிடிக்கும். இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். விளையாடி எப்போ அங்க போவோம், எப்போ இங்க வரும்னு தெரியாது இல்லைங்களா? கொஞ்ச நேரம் இங்க நிற்கும், கொஞ்ச நேரம் அங்க நிற்கும். எனவே தூள தேகமும் நீ அல்ல, சூக்கும தேகமும் நீ அல்ல, இவற்றிற்கு வேறானவன் நீ, இவற்றிற்கு வேறானவன் நீ என்று சொல்லுகிறார். அடுத்தது 5ஆம் அதிகரணம். கண்படின் உண்டிவினை இன்மையின் ஆன்மா உளது. பிராண ஆன்மவாதி. பிராணனே ஆன்மா, பிராணவாயுவே ஆன்மா. பிராணவாயுவே ஆன்மா. அப்போ தூள தேகம், ஐம்பொறிகள், சூக்கும தேகம் இதையெல்லாம் இயக்குவது எது? பிராணவாயு. பிராணவாயு தான் ஆன்மா. ஏன்னா இதற்கு வேறாக அது ஒன்று. அதுதான் எதை இயக்குகிறது? சூக்கும தேகத்தையும் இயக்குது, ஐம்பொறிகளையும் இயக்குகிறது, தூள தேகத்தையும் இயக்குகிறது. எனவே பிராணனே ஆன்மா ஆதல் பொருந்தும். பிராணனே ஆன்மா ஆதல் பொருந்தும். இதுக்கு உதாரணம் அவங்க காட்டுவது ஏற்கனவே நான் சொன்ன உதாரணம் தான். இந்த சக்கரை பொங்கல் வாங்கினேன், சுடுதுன்னு கையை மாத்தி மாத்தி பார்த்தேன். இப்ப சூடே தெரியாம படுத்திருக்கிறியே அப்படின்னு அந்த பிராணன் போயிருச்சுங்க. பிராணவாயு வெளியே போயிருச்சு. பிராணவாயு வெளியே போயிருச்சு. அதனால இப்ப சூடு தெரியல. அப்ப உயிர் எது? எது நம்மளே இப்ப உயிர் இருக்கான்னு எப்படி பார்ப்போம்? மூச்சு கை வச்சு பாருயா, மூச்சு போயிடுச்சு. மூச்சு போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சு. அப்போ உயிர் என்பது எது? மூச்சு காற்று தான் உயிர். மூச்சு காற்று தான் உயிர். கரெக்டா தானே இருக்கு? கரெக்டா தானே இருக்கு? கரெக்டா இருக்கா இல்லையா? கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு அருமையா சொல்றாரு. எப்பா உயிர் தான் பிராணவாயு அப்படின்னு சொன்னீங்கன்னா கனவுல கனவுல பிராணவாயு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படியே கனவுல இருங்க, பாடம் நடத்துவோம்.
எல்லாம் கனவுக்கு போனாலும் பாடம் எப்படி இருக்கணும்? கேட்கணுமா இல்லையா? அதான் உயிர் இருக்கா இல்லையா? இருக்குது. நனவுல இருந்தா என்ன, கனவுல இருந்தா என்ன? இது நல்லா இருக்கே, இதுதான் நல்லா இருக்கு. இப்ப சொன்னீங்க பாருங்க இல்லையா? அப்படியே மயக்கத்தில் இருந்தாலும் பாடம் அப்படியே உள்ள போயிட்டே இருக்கணும் இல்லையா? எங்க விழிச்சு பார்த்தாவே தெரிய மாட்டேங்குது, தூக்கத்துல எங்கேயா புரியுது இல்லையா? அப்போ பிராணவாயு தான் ஆன்மான்னு சொன்னா கனவுலையும் இதுக்கு அறிவு விளக்கம் நடக்கணும் இல்லையா? நம்ம பார்த்துக்க, இப்போ வீட்டில் சமையல் அறையில் அப்படியே அங்கே ஏதாவது சமையல் பண்ணிட்டு இருந்தா இங்கேருந்து என்னது வாசனை பார்த்துட்டு, ஏப்பா சாம்பார் தாளிப்பாங்களாட்டுருக்குது, இன்னைக்கு ஏதோ இதாச்சு அதாச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று அங்கே இருக்கும்போதே இங்கே தெரியுதா இல்லையா? அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வகுப்புல கீழே சமையல் கூடம்னு வச்சுக்குவோம், அங்கே தாளிக்கிற சத்தம் 1:15 ஆச்சு, 1:15 ஆச்சு. சமையல் பண்றது இங்க எப்படி தெரியுது? சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிட்டு இருக்குது, அப்படிலாம் தெரியுது. கொஞ்ச நேரம் ஆச்சு, என்னாச்சு? அப்படியே கனவுக்கு போயாச்சு. இப்போ சாப்பாடை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க, கனவு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. ஐயா கீழே சமையல் பண்ணும் போதே உனக்கு சாம்பார் தெரிஞ்சது, ரசம் தெரிஞ்சது, இப்ப கொண்டு வந்து எங்க வச்சாச்சு? முன்னாடி வச்சாச்சு. இன்னையா தூங்கிட்டு இருக்கிற? சாம்பார் ரெடி ரசம் ரெடின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் தெரியல? பிராணவாயு அப்பவும் தான் இருந்தது, இப்பவும் தான் இருக்குது. தூரத்துல இருக்கும் போத அறிஞ்ச பிராணவாயு பக்கத்துல வந்து மூக்குக்கு பக்கத்திலேயே வச்சுட்டாங்க, இப்ப என்ன தெரியல? தெரியல. அப்ப பிராணவாயு என்ன கிடையாது? ஆன்மா கிடையாது, ஆன்மா கிடையாது. சரி, அதாங்க பாருங்க, ஒடுங்கின விடத்து இன்பதுன்ப கண்படின் உண்டிவினையின்மையின் ஆன்மா உளது. கண்படின் உண்டிவினையின்மையின் ஆன்மா உளது. கண்படின் என்பது உண்டி வினை, உண்டியும் வினையும், உண்டியும் வினையும் உண்மை தொகை வருவித்துக்கணும். உண்டி என்பது என்னதுங்க? உண்டியும், வினை வினையும். உண்டு என்பது என்னது? நுகர்ச்சி. வினை என்பது தொழில், வினை என்பது தொழில். அப்போ பிராணவாயு ஆன்மான்னு சொன்னா அது உறக்க நிலையிலையும் என்ன நடக்கணும்? தொழில்பாடு நடக்கணும், தொழில்பாடு நடக்கணும். இன்ப துன்ப நுகர்ச்சியும் நடக்கணும். எப்போ? உறக்க நிலையிலையும் நடக்கணும். உறக்கத்திலேயே இன்ப துன்ப நுகர்ச்சி நடக்கணும், உறக்கத்திலேயே தொழில்பாடெல்லாம் நடக்கணும். கண்படின் உண்டிவினை இன்பனி, உண்டிவினை இன்மையின் ஆன்மா உளது. அதாவது உறங்கு. கண்படின் என்பதற்கு என்னது? கண்படின் உறக்கத்துல, கண்படின் என்பது உறக்கத்துல. உண்டி இன்மையின், வினை இன்மையின். உண்டியும் இல்லை, வினையும் இல்லை. உறக்கத்துல இருக்கும் போத இதற்கு தொழில்பாடும் இல்லை, அனுபவமும் இல்லை, அனுபவமும் இல்லை. எனவே உறக்க நிலையில அதற்கு ரெண்டும் இல்லை என்பதினாலே இவற்றிற்கு வேறாக, எவற்றிற்கு வேறாக, எவற்றிற்கு வேறாக ஆன்மா உண்டு? பிராணனுக்கு வேறாக ஆன்மா என்பது வேறு உண்டு. பிராணனுக்கு வேறாக, பிராணனுக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. சரி, பொழிப்புரை பாருங்க, அதே தான் சொல்றார். ஒடுங்கின விடத்து இன்பதுன்ப சீவனம் பிரகிருதிக்கு இன்மையின். ஒடுங்கா விடத்து இன்பதுன்பம் சீவியா நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. அதாவது ஒடுங்கின விடத்து பிராணவாயு ஒடுங்கின இடத்து இன்பதுன்ப சீவனம் பிரகிருதிக்கு இல்லை. பிராணவாயு ஒடுங்கின இடத்துல இன்பதுன்பம் ஆன்மாவுக்கு இல்லை. பிராணவாயு ஒடுங்காத விடத்து என்ன இருக்கிறது? இன்ப துன்பங்கள் நுகர்கிறது. பாருங்க, உறக்கத்தில், உறங்காத காலத்தில் ஓசை முதலிய புலன்களை அறிவதாகிய 5 பொறிகள் இல்லைங்களா? ஓசை முதலாகிய 5 பொறிகளும் ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், வேற ஒண்ணும் இல்லை. ஞானேந்திரியம்,
கண்மேந்திரியம். ஞானேந்திரியம் அறிதற்கருவி, கண்மேந்திரியம் தொழிற்கருவி. தொழிற்கருவி இல்லையா? இங்கதான் உண்டி வினை. உண்டி என்பது அனுபவம். அனுபவம் எதனால் நிகழும்? ஞானேந்திரியத்தால நிகழும். தொழில் கண்மேந்திரியத்தால நிகழும். எனவே இந்த ரெண்டுமே இல்லை. ஆகிய ரெண்டையும் இயக்கி நிற்பது என்னது? ஆன்மா. இவற்றிற்கு வேறான ஆன்மா. எவற்றிற்கு வேறாக? பிராணவாயுக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இதுல பிரகிருதின்னு இருக்கா இல்லையா? பிரகிருதிங்கிறது என்னது? பிராணவாயுவை பிரகிருதிங்கிறார். பிரகிருதி என்பது பிராணவாயு. புரிஞ்சுதான்? வழக்கம் போல புரிஞ்சுது அப்படியா? சீவித்து நிற்பது. சீவியா நிற்பது என்பது சீவித்து நிற்பது. உறக்க நிலையிலையும் பிராணவாயு இயங்கி கொண்டுதான் இருக்குது. உறக்க நிலையிலையும் பிராணவாயு இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா நனவுலையும் பிராணவாயு இருக்கிறது, கனவுலையும் பிராணவாயு இருக்குது. நனவுல அறியுது, கனவுல அறிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். புரியுதா? நனவுல அறிவது, கனவுல அறிவதில்லை. ரெண்டு இடத்துல என்ன இருக்கு? பிராணவாயு. புரியுதா? இப்ப நம்ம சொல்றோம், உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோம். அவர் தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நேத்து யாரு கூட இருந்த? அவர் கூட தாங்க. அப்புறம் ஏன் இதுக்கு தெரியல? அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா நேத்து நீ அவர் கூட தான் இருந்த, ஏன் நேத்து படிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நேற்று அவர் சொல்லி கொடுக்கல அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா அவர் சொல்லி கொடுக்கல, நீ ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிற இல்லையா? அவர் எனக்கு சொன்னார்னா நேத்தும் சொல்லியிருக்கணும், முந்தா நேத்தும் சொல்லியிருக்கணும். முந்தா நேத்து அவர் சொல்லி கொடுத்தாருன்னா நேத்து அவர் கூட தானே இருந்த. அப்ப நேத்தும் உனக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? சொல்லி கொடுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? முந்தா நேத்து அவர் சொல்லி கொடுக்கல அப்படி வச்சுக்கலாம். நான் ஒருவேளை நேற்று சொல்லி கொடுத்து முந்தா அது மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இல்லை இப்படி வச்சுக்குவோம். ஏற்கனவே சொன்னதா கண்ணாடி, கண் கண்ணாடி. கண்ணாடி போட்டா எனக்கு நல்லா தெரிஞ்சது. இப்ப கண்ணாடி போட்டுக்கிறியா இல்லையா? போட்டிருக்கேன். இப்ப ஏன் உனக்கு தெரியல அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணுல நேத்து இருந்த மாதிரி கண்ணு இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம் இல்லையா? வேற ஏதோ காரணம் இருக்கும். வேற ஏதோ காரணம் இருக்கு. அது போல பிராணவாயு ரெண்டு இடத்துலயும் இருக்கு. எப்போ? நனவுலையும் பிராணவாயு இருக்கிறது, கனவுலையும் பிராணவாயு இருக்கிறது. பிராணவாயு தான் ஆன்மான்னு சொன்னா நனவுலையும் நீ அறியணும், கனவுலையும் அறியணும். ஆனா நனவுல அறிகிற, கனவுல அறிவதில்லை. அங்க அறிஞ்சது இங்க அறியல, இங்க அறிவத அங்க அறிவதில்லை. எனவே பிராணவாயு ஆன்மா இல்லை. பிராணவாயு ஆன்மா அல்லை. சரி, வெண்பா பாருங்க. கண்டறியும் இவ்வுடலே காட்டு. இதெல்லாம் கொஞ்சம் போர்டு வச்சு எழுதி போட்டா நல்லா இருக்கும், புரியறதுக்கு சௌரியமா இருக்கும். அந்த வெள்ளை போர்டா? வெள்ளை போர்டு எழுதுனா அழிக்க முடியாது. ஒன்று வாங்கி கட்டி விட்டா பரவாயில்ல. ஏன்னா அடுத்து வரதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடம். எங்கேயாவது அடிச்சு விட்டுறலாம் பேசாம. துணி இல்லையா? ஆமா ஆமா, அது ரீப்பர் இருக்கா? அப்படியா? அது இருந்தா கூட எடுத்து வச்சுக்கலாமே. இந்த மாதிரி தான், அது கூட தான் ஓகே தான். ஏதோ இல்லாததுக்கு எதையாவது வைக்கலாம். சரி, ஓகே. மதியம் பார்ப்பாங்க. கண்டறியும் இவ்வுடலே காட்டு கொடுங்க காணாதே உண்டிவினை இன்றி உயிர்த்தலால் கண்டறியும் உள்ளம் வேறு உண்டு ஆய் கொடுங்காது உடல் நன்னில் உள்ளதாம் உண்டிவினை ஊன்.
கண்டறியும் இவ்வுடலே காட்டு. புறப்பொருள்களை கண்டறிவதாகிய இவ்வுடம்பின் கண் கண்டறிவதற்காகிய கருவிகள் உள்ளவை. புறப்பொருள் தான் என்ன இருக்கு? கருவியெல்லாம் இருக்கு. தூள தேகத்துல தான் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் எல்லாம் இருக்கு. கண்டறியும் இவ்வுடலே காட்டு. காட்டுனா கண்டறிகிற கருவியை காட்டுகின்ற கருவிகள். காட்டு என்பது காட்டுகின்ற கருவிகள். காணாதே ஒடுங்க. காணுகிற கருவிகள்லாம் இப்ப என்னாச்சு? காணாம ஒடுங்கி போச்சு. உறக்கத்துல ஒடுங்கிருச்சு. நனவுல இருக்குது, கனவுல அது ஒடுங்கிருச்சு. உண்டிவினையின்றி உயிர்த்தலால். கருவிகள் ஒடுங்கியதுனால உண்டியும் வினையும் இன்றி, ரெண்டும் இன்றி, உயிர்த்தலால் பிராணவாயு இருக்குது. பிராணவாயு இருக்குது, உண்டி இல்லை, வினை இல்லை. தூளதேகம் இருக்கிற போது ஐம்பொறிகள் இருந்தது, கண்மேந்திரியங்கள் இருந்தது. அப்போ ஐம்பொறியும் வேலை செஞ்சது, கண்மேந்திரியம் வேலை செஞ்சது. இப்போ ஆன்மா அதை விட்டுட்டு எங்க போயிடுச்சு? சூக்கும தேகத்துக்கு போயிருச்சு. இப்போ ஐந்து பொறிகளும் தொழிற்படலை, கண்மேந்திரியம் தொழிற்படலை. ஆனா பிராணவாயு ரெண்டுலையுமே இருக்கு. அங்கேயும் இருந்தது, எங்கேயும் இருந்தது. எனவே ஆனா இப்ப உண்டியும் வினையும் இதுக்கு இல்லை. உயிர்த்தலால் கண்டறியும் உள்ளம் வேறு உண்டு. கண்டறியும் உள்ளம் வேறு உண்டு. எது? இந்த பிராணனுக்கு வேறாக ஆன்மா ஒன்று உண்டு. ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அது தூள தேகத்திலையும் அறியும், சூக்கும தேகத்திலையும் அறியும். ஆனா எப்படி அறியும்? அவத்தப்பட்டு அறியும். அறியும்னு சொன்னா அவத்தைப்பட்டு அறியும். எனவே கண்டறியும் உள்ளம் வேறு உண்டு. எதுக்கு வேறு? பிராணனுக்கு வேறாக உண்டு. எனவே ஒடுங்காது உடல் நன்னின். ஒடுங்காது உடல் நன்னின். இவ்வான்மா ஒடுங்கிய நிலையிலிருந்து மீண்டு உடலோடு பொருந்துமாயின், தூளதேகத்தோடு பொருந்துமாயின் உண்டி வினையும் உள்ளதாம். தூளதேகத்துல பொருந்துகிற போது உண்டி உண்டு, வினையும் உண்டு. அப்போ பிராணன் ஆன்மா அல்ல. பிராணன் ஆன்மா அல்ல. பிராணனுக்கு வேற ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அந்த ஆன்மா தூளதேகத்தோடும் பொருந்தும், சூக்கும தேகத்தோடும் பொருந்தும். தூளதேகத்துல பொருந்துகிற போது ஐம்பொறிகளோடு கூடி உண்டியை செய்யும், வினையையும் செய்யும். சூக்கும தேகத்துக்கு போகிற போது உண்டி இருக்காது, வினை இருக்காது. இந்த பிராணனுக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று அறிக என்று சொல்லுகிறார். அடுத்தது பார்த்தலாம்ல. 6. உணர்த்த உணர்தலின் ஆன்மா உளது. உணர்த்த உணர்தலின் ஆன்மா உளது. இது என்னது? பிரம்ம ஆன்மவாதி. பிரம்ம ஆன்மவாதி. பிரம்மமே ஆன்மா. பிரம்மமே ஆன்மா. யாருங்க? ஏகான்மவாதி. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாம் யாரு? உலகாயதர், பௌத்தர். பௌத்தர் உலகாயதர் மறுத்து இப்ப அடுத்த படிக்கு போயாச்சு. பிரம்மமே ஆன்மா. இந்த பிரம்மமே ஆன்மான்னு சொன்னா இவங்க முன்னாடி சொன்னதெல்லாம் ஏத்துக்கிட்டவங்கன்னு அர்த்தம். தூணியம் ஆன்மா கிடையாது, தோள தேகம் ஆன்மா கிடையாது, ஐம்பொறிகள் ஆன்மா கிடையாது, சூக்கும தேகம் ஆன்மா கிடையாது. இதெல்லாம் சரிதான். இதற்கு வேறாக ஒன்று ஆன்மா உண்டு. அது இது பிரம்மம் தான். பிரம்மம் தான் ஆன்மா. பிரம்மம் தான் ஆன்மானா அவங்க என்ன சொல்றாங்க? ஏகான்மவாதி கருத்து என்ன? பரமான்மா சீவான்மா என்ற இரண்டு வேறல்ல. பரமான்மா தான் சீவான்மாவா வருது. எப்படி வருது அப்படின்னா அதுல 4 பேர் இருக்கான். பரமான்மாவும் சீவான்மாவும் ஒண்ணுதான். பரமான்மா தான் சீவான்மாவாக வருகிறது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஏகான்மவாதின்னு பேர். சரியா? இந்த ஏகான்மவாதியில பிரம்மத்தின் பரிணாமமே ஆன்மா அப்படின்னு சொல்றவன் இருக்கிறான். அவன் பரிணாமவாதி. பிரம்மத்தின் பரிணாமம்தான் ஆன்மா. அப்புறம் சப்தம் தான் பிரம்மம். அது உலகமா பரிணமிக்கும்.
உயிரா பரிணமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சப்த பிரம்மவாதி. இப்படி அதுல நிறைய பிரிவு வருது. எது பிரம்மமே ஆன்மா என்பது எல்லாத்துக்கும் ஒத்த கருத்து, புரியுதுங்களா? அந்த பிரம்மம் எப்படி ஆன்மாவா வரும் அப்படின்னு சொல்றதுல இவங்களுக்குள்ள வேறுபாடு உண்டு. பிரம்மத்தின் விளையாட்டுன்னு சொல்றவன் இருக்கிறான், கிரீடா பிரம்மவாதம், கிரீடா பிரம்மவாதம், சப்த பிரம்மவாதம், அப்புறம் பரிணாமவாதம், அப்புறம் பார்க்கரியவாதம் என்று வரிசையா இதெல்லாம் ஒவ்வொரு வாதம். எங்க என்ன வாதிக்கிறீங்க அப்படியா? அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுறான், ஒரே வாதனையா இருக்கு அப்படியா? இதெல்லாம் தத்துவ ஞானத்துல அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க, சரியா? இப்போ பிரம்மமே ஆன்மா இதெல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா மறுத்துறாரு, ஒரே கருத்தா மறுக்கிறாரு. இவங்க கருத்தெல்லாம் பின்னாடி 4ல தனித்தனியா மறுக்கிறார். இவங்களை எல்லாம் தனித்தனியா வச்சு செய்யறாரு. எங்க 4ஆம் நூற்பால சித்தியார்ல ரொம்ப அருமையா இருக்கும் அந்த மறுப்பெல்லாம். 10-12 பேர்த்த மறுப்பார். ஆன்மா யாரு ஆன்மாங்கிறதுக்கு 10-12 பேர் வந்து சொல்லி கருத்து எல்லாம் சொல்லி இதற்கு வேறாக ஆன்மா உண்டு, இதற்கு வேறாக ஆன்மா உண்டு என்று ரொம்ப அருமையா இருக்கும் மறுப்பு சித்தியார்ல. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம், 4ஆம் நூற்பால பார்க்கலாம். எனவே பிரம்மத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று மறுக்கிறார். இனி உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது, உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது. பிரம்மமே ஆன்மான்னு சொன்னா இது எப்படி அறியணும்? உணர்த்தாம உணரணும். உணர்த்தாம உணர்ந்தா நீ பிரம்மம். நான் தான் பிரம்மம் சொன்னா என்ன இருக்கணும்? உணர்த்தாமையே உணரணும். இங்க எப்படி இருக்கு? உணர்த்தினாலே உணர மாட்டேங்குது, உணர்த்தினாலே உணர மாட்டேங்குது. ஐயா அறிவென்ற பெயர் நன்று அற பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் அறநன்று அப்படிம்பாரு. அறநன்று ரொம்ப அருமை. உனக்கு வச்சாம்பாரு ஒரு பேரு, என்னன்னு? அறிவு. உனக்கு என்ன பேரு? அறிவு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அறிவு அழகன் நல்லாயா இருக்கு, வேற மட்டும் அறிவு அழகா இருந்து என்ன பண்றது? உண்மையில எப்படி இருக்கணும்? அறிவுன்னா அறிவா இருக்கணும். பொறியின்றி ஒன்றும், பொறியின்றி ஒன்றும் புணராத புந்தி. புந்தினா அறிவு. இந்த அறிவு லட்சணம் எப்படி இருக்கு? கண்ணாடி போட்டாவே ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போட்டாவே தெரிய மாட்டேங்குது. நான் மட்டும் கண்ணாடி எடுத்துட்டு வந்திருந்தேன்னுங்களா, நான் மட்டும் புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருந்தேன்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்படியாம்மா? புத்தகத்தை கொடுத்தாதான் தெரியும். என்னது? புத்தகம் இருக்குதுங்க, புத்தகம் இருக்குதுங்க, புத்தகம் பாட்டுக்கு இருக்குதுங்க. பொறியின்றி ஒன்றும் உணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் அறநன்று. நன்று அற, அதை எப்படி செய்யணும்? அறநன்று. கொஞ்சம் கூட நல்லா இல்லை, வேற மாத்திக்கோ. என்னன்னு? அறிவுன்னு சொல்லாத, தயவு செஞ்சு சொல்லாத. அறிவுன்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாத அப்படிங்கிறார் இல்லையா? அதான் இங்க சொல்றாரு. உணர்த்த உணர்தலின். நான் தான் பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஐயா, உணர்த்தினாதான் நீ உணர்ற. உணராம உன்னால என்ன செய்ய முடியல? உணரவே முடியல. அப்புறம் ஆன்மா உள்ளது. எனவே ஆன்மா என்ற ஒன்று பிரம்மத்திற்கு வேறாய் உண்டு. பிரம்ம பொருள் எப்படி இருக்கணும்? உணர்த்தாம உணரணும், உணர்த்தாம உணரணும். அதுக்கு பொழிப்புரை சேர்வன். அவன் அறிந்தாங்கு அறிவன், அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து உபதேசியாய் நிற்பதோடதாகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. அவன் யாரு? அவன் யாரு? அறிந்தாங்கு அறிபவன். அதையே உனக்கு அறிவிச்சாதான் அறியும். அவன் இலக்கணத்தை உனக்கு எப்படி தெரியணும்? சொன்னாதான் தெரியும். அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று என்ன செய்யணும்? அறிவிக்க. நீ ஆந்தாம் பிரம்மனா உன் இலக்கணத்தை நான் சொல்லணுமா ஐயா? உன் இலக்கணம் உனக்கே தெரியணுமா இல்லையா? தெரியணுமா இல்லையா? தெரிய மாட்டேங்குது. உன் இலக்கணமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க இவர் என்ன செய்யறாரு? ஆமாமா
எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி உனக்கு எல்லாம் தெரியும்பியா? ஆமாமா, எனக்கு தெரியும், நீ சொன்ன காட்டி தெரிஞ்சது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று அறிவிக்க அறிந்து. நீ அறிவித்தாதான் அவன் இலக்கணம் தெரியும், உன் இலக்கணமும் உனக்கு அறிவிச்சாதான் தெரியும். உன்னோட இலக்கணத்தையே உனக்கு அறிவிக்கணும், அவன் இலக்கணத்தை கேட்கவே வேண்டாம். அவன் இலக்கணத்தையும் அறிவிக்கணும், ஓ இலக்கணத்தையும் அறிவிக்கணும். அறிவிச்சுட்டு நீ என்ன சொல்லுவ? நான் தான் அவன்னு சொல்லு. அப்புறம் எப்படி நிக்கிற? உபதேசியாய். ஆன்மா என்றும் உபதேசி, ஆன்மா என்றும் உபதேசி. அப்படி உபதேசின்னு என்னது? கையேந்தி நிக்கிறவன் தான். நீ என்னைக்கும் கையேந்திட்டு தான் நிக்கணும். பரதந்திரர், பரதந்திரர். ஆன்மா என்னைக்கும் கையேந்தி நிக்கிறவன் தான். கொடுக்கிற தகுதி இவனுக்கு கிடையாது, எவனுக்கும் கிடையாது. இவனுக்கும் கிடையாது, இல்ல எவனுக்கும் கிடையாது. கொடுக்கிற தகுதி சிவத்தை தவிர வேறு ஒன்றுக்கும் கிடையாது. கொடுத்தல் என்ற ஒரு செயல் நடக்குதுன்னா என்னது? பொருளாகட்டும், அருளாகட்டும், ஞானமாகட்டும், எதுவாக இருந்தாலும் கொடுத்தல் என்கின்ற ஒரு தொழில் அங்க நடக்கும்னா கொடுப்பவன் பெருமான் மட்டும்தான். அது வடிவம் வேற வேற வடிவத்துல வரும், வேற வேற உயிர்கள் அறிவுல நின்று அது செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா கொடுப்பது எது? சிவம் மட்டும்தான். கொடுக்கிற தகுதி அவனுக்கு மட்டும்தான் உண்டு. எல்லாரும் யாரு? கையேந்தி நிக்கிறவங்க தான். நம்ம எல்லாரும் கையேந்தி நிக்கிறவங்க தான். அதனால ஆன்மா என்றும் உபதேசி, என்றும் உபதேசி. எனவே அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து உபதேசியாய், என்றும் உபதேசியாய், என்றும் உபதேசியாய் நிற்பது உளதாகலின். அப்படி ஒண்ணு நிக்கிறா இல்லையா? உபதேசியாய் நிற்கிற ஒன்று உண்டு, அதுதாயா நீ. நீ உபதேசி, அவன் அறிந்தாங்கு அறிபவன், நீ அறிவிக்க அறிபவன், ஒன்றன்றாய் அறிபவன், மறந்து மறந்து அறிபவன். அப்போ ஒன்றன்றாய் அறியணும்னா உனக்கு ஒரு ஆள் வேணும், மறந்து மறந்து அறியணும்னா உனக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப அறிவிப்பதற்கு ஒவ்வொரு இடத்துலயும் அறிவிக்கணும். ஒன்றை அறிவதற்கு அறிவிப்பவன் ஒருவன் வேண்டும். அதை அறிஞ்சாச்சு, இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து சிவஞான போகத்துல கேட்டாலும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? திருப்பி அறிவிக்கணும். அறிவிச்சா முடிஞ்சுதான்னு கேட்டா முடியல, என்ன செய்யணும்? மீண்டும் மீண்டும் மறந்து மறந்து அறிய. அப்போ ஒவ்வொரு தடவையும் வேணும். யார் வேணும்? அறிவிக்கின்ற பெருமான் வேண்டும், அறிவிக்கின்ற பெருமான் வேண்டும் என்றும் வேண்டும். அதுக்கு சொல்லியாச்சு. அப்பா ஒரு தடவை சொல்லுங்க சார் போதும், நான் அப்படியே பிடிச்சிக்குவேன், அப்படிலாம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ என்றும் உபதியாய் நிற்கிற ஒன்று உடதாகலின் அதுவே அவ்வான்மாவாம். அதுதான் ஆன்மா. ஒன்றை அறியும், ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும். சரியா? உபதேசியாய் நின்று அறியும். எனவே அது இங்க சொல்லுகிறார். வெண்பா பாருங்க. அறிந்தும் அறிவதே ஆயும் அறியாது, அறிந்ததையும் விட்டு அறிவது அங்கு அடங்கி அறிந்தது எது? அறிவும் அன்றாகும் மெய்கண்டான் ஒன்றின் அது அதுதான் என்னும் ஆக்கம். அறிந்தும் ஒரு காலத்துல ஒன்றை அறிந்து அறிவதே ஆயும், அறிவதே ஆயும் மற்றொரு காலத்தில் மற்றொரு பொருளை அறிந்து. ஒரு நேரத்துல ஒன்றை அறியும், சரி அந்த ஒன்னையே பார்த்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னா பார்க்காது. என்ன செய்யும்? உடனே அப்படியே பாச்ச பார்க்கும். விடுவாரா விடமாட்டாரா? அறிதா? அது ஒன்னையாவது அப்படியே அறியுமான்னு கேட்டா அறியாது. உடனே என்ன செய்யும்? வேற ஒன்றை பார்க்கும். மாறி மாறி அறியும். ஒன்றை அறியும், மாறி மாறி அறியும். அறியாது. இங்க போகும்போது அதை விட்டுரும், அங்க போனா இங்க விட்டுரும். ஒன்னு அறியும், மாறி மாறி அறியும். அங்க போனா இங்க விட்டுரும், இங்க வந்தா அங்க விட்டுரும். அறியாது, அறிந்ததையும் விட்டு. சரி அப்படிதான் கொஞ்ச நேரம் அதை கேட்டிய சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா அதையும் விட்டுரும். எவ்வளவு மோசமா நம்மளை திட்டாரு பாருங்க. நம்ம லட்சணம் அப்படித்தான் இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப படுகேவலமா இருக்கு இல்லையா? அறியும், ஒன்றொன்றாய் அறியும்,
விட்டு விட்டு அறியும், அறிந்ததையும் மறந்து மறந்து அறியும், மறந்து மறந்து அறிந்ததையும் விட்டு அங்கு அடங்கி அறியும் போது எப்படி அடையும்? அடங்கி அறியும். இது ரொம்ப முக்கியம். ஆன்மாவினுடைய இலக்கணத்துல ஒன்றை அறிகிற போது அடங்கி அறியும். அடங்கி அறியும்னா என்னது? அதுவாவே நின்றோம். தனியா நமக்கு வேற விடயத்தை இதுக்கு பார்க்க தெரியாது. அதுவாவே நின்றோம். ஸ்வீட்டு சாப்பிட்டா ஸ்வீட்டாவே ஆயிடுவோம், காரத்தை சாப்பிட்டா காரமாவே ஆயிடுவோம். அதுவாவே நிற்பான். அப்பதான் எனக்கு அனுபவம் நிகழும். நீங்க அனுபவம் என்பது எப்ப நிகழும்னு கேட்டீங்கன்னா, அதுல அழுந்தினாதான் அனுபவம். அது அழுந்தினாதான் அனுபவம். அடிக்கடி சொல்றது. இப்ப நம்ம ஒரு திரைப்படம் பார்க்கிறோம், திரைப்படத்துல ஒரு காட்சி வருகிறது இல்லையா? அந்த காட்சியில நீங்க அழுந்தினா தான் உங்களுக்கு என்ன நிகழும்? அனுபவம் நிகழும். அப்ப அங்க ஹீரோவும் ஹீரோயினும் பாடிட்டு இருந்தா, இவன் தான் அங்க ஹீரோ. அப்படியே அங்க அங்க ஆனா சேர்ல ஆடுவாங்க அப்படியே. அப்பதான் இவனுக்கு அந்த அனுபவம் சூப்பரா இருக்கு. அம்மா பாரு லஜ்ஜா எப்படி அருமையா நடிச்சுட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு இவன் அதுக்கு வேற வந்துட்டானா இவனுக்கு அனுபவம் கிடையாது. அப்படியே அவருக்கு ஒரு கண்ணீர் விடுற ஒரு காட்சி, இவன் கண்ணில் அப்படியே தக்க தக்கன்னு தண்ணி வருது. ஏன் வருது? இவன் அவன் ஆயிட்டான். அங்க இருக்கிற கேரக்டர் இவனாவே ஆயிட்டான். அதனால அங்க நிகழ்கிற அனுபவம் இவனுக்கு நிகழ்கிறது. சூப்பரா நடிக்கிறாயா. அழுகிற போது இவன் என்ன சொல்றான்? சூப்பரா நடிக்கிறானா இவனுக்கு கண்ணீர் வராது. ஏன்னா இவன் வேற, அவன் வேற, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப வேணாவில அதுல அழுந்தல, அழுந்தாதனால இவனுக்கு என்ன வராது? அனுபவம் வராது. அப்போ ஒன்றுல அழுந்துனாதான் அனுபவம் நிகழும். ஆன்மா அனுபவம் நிகழும்னா என்ன செய்யும்? அதுல அழுந்தும். அதுல அழுந்துனாதான் அனுபவம் நிகழும். பாடம் கேட்கிற போது நம்ம எப்படி நினைக்கணும்? அழுந்தி பாடம் கேட்கணும்னா அது நம்ம அதுவாவே அழுந்தணும். அவர் எதோ நடத்திட்டு இருக்கிறார், நடத்துறது நல்லா நடத்துறாரு, அருமையா நடத்துறாருங்க அப்படின்னு நம்ம வேற அவரு வேற அப்படின்னா நடத்திட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை, யார் அழுந்துனாதான் நமக்கு என்ன நிகழும்? அனுபவம் நிகழும். சிவத்திலே அப்படிதான். யோசனை செய்கிற போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தொலைச்சிடணும். நம்ம வேற சிவ வேறன்னு தெரியக்கூடாது. அதுவாவே அதான் சிவோகம் பாவனை. சிவோகம் பாவனை என்பது நம்ம என்னவாயிடணும்? நான் அது ஆகின்றேன். எதாகிறேன்? நான் சிவமாய் ஆகின்றேன். சிவமாவே நின்று பூசிக்கணும். அதான் சிவோகம் பாவனை. அப்பதான் அனுபவம் நிகழும். பெருமானை பார்த்துட்டு நான் தயிர் ஊத்துறேன், பால் ஊற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அனுபவம் நிகழாது. நம்ம வேற, சிவம் வேற. அதுக்கு என்ன ஞானம்? திரிபுடி ஞானம். திரிபுடி ஞானம். ஞாதிரு ஞான நியாயங்கள் என்று மூணையும் தனித்தனியா பார்த்தா திரிபுடி ஞானம். அதற்கு மயக்க உணர்வுன்னு பேர். சரிங்களா? எனவே என்ன செய்யும்? அங்கு அடங்கி, அங்கு அடங்கி அறிவது எது? அதுதான் ஆன்மா. அப்படி அடங்கி அறிவது எது? ஆன்மா. அறிவும் அன்றாகும். இங்க அறிவு என்பது பிரம்மம். பிரம்மம் ஒன்றை எப்படி அறியாது? அழுந்தி அறியாது. பிரம்மம் ஒரு பொருளை அழுந்தி அறியாது. ஆன்மா ஒரு பொருளை அழுந்தித்தான் அறியும். எனவே நீ எப்படி அறிகிற? அழுந்திதான் அறிகிற. ஒன்றாய் அறிகிறாய், ஒன்றாய் அறிகிறாய், மறந்து மறந்து அறிகிறாய், விட்டு விட்டு அறிகிறாய், அழிந்து அறிகிறாய். எனவே நீ பிரம்மம் அன்று. அதுவும் அறிவும் அன்றாகும். மெய்கண்டான் என்னின். மெய்கண்டான் என்னின். மெய் கண்டான் யாரு? உண்மை நெறியை கண்டவன். சித்தாந்த மாணவனே, நீ இதையெல்லாம் உனக்கு சரியான வழியில தூளதேக ஆன்மா இல்லை, இது சூனிய ஆன்மா அல்ல, ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, பிரம்மம் ஆன்மா அல்ல என்று ஒவ்வொன்றாய் இவை ஆன்மா அல்ல, இவை ஆன்மா அல்ல என்று உண்மையானத்தால் அறிகிற தகுதியுடைய மாணவனே, நீ மனம் ஒன்றி ஆராய்ந்தால் அது அது என்னும் அகம் அந்த பொருள்களை அதுவாய் அழிந்து அறிகின்ற சாதலில் வண்ணமாகிய ஆன்மா. இது ஆன்மாவுக்கு இலக்கணம். சாதலின் வண்ணம் எதை சார்கிறதோ அதுவாய் நின்று அறியும். இது முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் அஞ்சுக்கும் இதை பொருத்திக்கணும். அஞ்சுக்கும் பொருத்திக்கணும். என்னது? தூளதேகத்தில் அறிகிற போது தூளதேகமாவே நின்று அறியும். ஐம்பொறியில் வழியாக அறிகிற போது ஐம்பொறியாவே நின்று அறியும். தூக்கும தேகத்தில் அறிகிற போது
சூக்கும தேகமாகவே அறியும். ஒடுக்கம் அறிகிற போது பிராணனாகவே நின்று அறியும். ஆனால் இவற்றின் வேறானது ஆன்மா. அப்ப இதனுடைய இலக்கணம் எதை சாருகிறதோ அதன் வண்ணமாவே நின்று அறியும். எனவே அதுதான் என்னும் அகம் என்று இவற்றிற்கு வேறாக சாதலின் வண்ணமாகிய தன்மையுடைய ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று இங்கு சொல்லுகிறார். 7 சாப்டர் 9. திருச்சிற்றம்பலம்.